السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்றைய தினம் மூவலி நாதாக்களினுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு நடைபெறக்கூடிய தொடர் சொற்பொழிவில் தர்மமும் அதர்மமும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவதற்கு நான் இருக்கிறேன். தர்மம் அதர்மம் என்பது மனிதன் ஏழை எளியவர்களுக்கு வழங்குவது வழங்காமல் இருப்பது என்பதை மட்டும் குறிக்காது. தர்மம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இருக்கிறது, ஒவ்வொரு நடைமுறையிலும் இருக்கிறது, ஒவ்வொரு பேச்சிலும் இருக்கிறது. பேச்சு, செயல்பாடு, நடைமுறை, கொடுக்கல் வாங்கல், வணக்க வழிபாடு என்று எல்லாவற்றிலும் இந்த தர்மமும் இருக்கிறது, அதற்கு எதிரான அதர்மமும் இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான சில விஷயங்களை நாம் இன்றைய உரையிலே பார்க்க இருக்கிறோம். நாம் கேட்டதின் பிரகாரம் நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்குகிறான். இங்கிருந்து நாம் தொடங்குகிறோம். பொதுவாக தர்மம் என்று சொன்னாலே வழங்குவது, ஏழை எளியவர்களுக்கு தருவது, தேவையுடையவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒன்று. அது சரியானதும் கூட. ஆனால் தர்மம் எல்லாவற்றிலும் இருக்கிறது என்பதையும் நாம் சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல என்பதுதான், அது பிரதானமானது என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்புகளை வழங்குகிறான் என்று சொன்னால், சில சக்திகளை, சில ஆற்றல்களை வழங்குகிறான் என்று சொன்னால், அது அவனுக்கு உரியது மட்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இல்லை, அது அவனுக்கு உரியது மட்டுமல்ல, அவனுக்கும் உரியது, அவ்வளவுதான். பிறருக்கும் அதிலே பங்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. உதாரணத்திற்காக ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால் ஜகாத்தை குறிப்பிடலாம். 97.5% அந்த உரிமையாளனுக்கு, மீதி 2.5% அவனுக்கு உரியது அல்ல. இதுதானே மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் 97.5% அவன் உபயோகித்துக் கொள்ளலாம். மீதி இருக்கக்கூடிய 2.5% என்பது மற்றவர்களுக்கு உரியது. அந்த மற்றவர்கள் யார் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. எனவே இந்த 2.5% அவன் எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது. மற்றவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். நான் சம்பாதித்தது
என் வாப்பா சம்பாதித்து தந்தது, அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது, வராசத்தாக கிடைத்தது என்றெல்லாம் பேசுவதற்கு இங்கே வழி இல்லை. 2.5% என்பது அவனுக்கு உரிமையானது அல்ல, உரியது அல்ல. ஃபுகஹாக்களாக இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள், ஃபிக்ஹ் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய இமாம்கள் இதில் என்ன கருத்து சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அந்த ஜக்காத்தினுடைய பொருளை பிடுங்கி எடுப்பதற்கு ஜக்காத்து பெற தகுதியானவர்களுக்கு உரிமை இருக்கிறது. போய் பிடுங்கலாம். நான் இப்போ பிடுங்கினா பெரிய வம்பா போயிடும், அது வேற விஷயம். அவர் 2.5% நம்ம கணக்கு பார்த்து தெரியணும், அதெல்லாம் நமக்கு விவரம் இருக்கணும். சும்மா எடுத்தாங்க விழுதுன்னு சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. ஆனாலும் அப்படி எடுப்பதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்கிறார்கள் ஃபுகஹாக்கள். எனவே இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த கவனத்திலே கொண்டு 2.5% என்பது நமக்கு உரியது அல்ல என்ற ஒரு தீர்மான எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்துடணும். ஆக அந்த 2.5% ஏழை எளியவர்களுக்கு உரியவர்களுக்கு நாம் தாராளமாக என்ன செய்துவிட வேண்டும், வழங்கிவிட வேண்டும் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எந்த விதத்திலேயும் அந்த 2.5% நாம் கை வைக்க முடியாது. இரண்டாவதாக, அந்த ஜக்காத்தினுடைய அந்த 2.5%-இலிருந்து 97% அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், நீ இருக்கலாமே, ஒரு 2.5% தானே கொடுக்க சொல்லி இருக்கிறான். 100 ரூபா இருந்தால் 2.5 ரூபா கொடுக்கவா சொல்கிறான் அல்லாஹ்? அப்படி சொல்ல இல்லையே. ஒருத்தண்ட 100 ரூபா தான் இருக்குது, 2.5 ரூபா ஏழைகளுக்கு கொடு, 97,000 ரூபா நீ வச்சுக்க அப்படின்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. ஜக்காத்துக்கு என்று ஒரு நிசாப் இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது. இவ்வளவு பணம் வந்ததற்கு பிறகு 1000 ரூபா 10 ரூபா 10,000 ரூபா வச்சிருக்கிறான், ஜக்காத் வாஜிப் அவனுக்கு. அவனை கொடுக்க அல்லாஹ் கொடுக்க சொல்ல இல்லை, ஜக்காத்து கொடுன்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொல்ல இல்லை. ஜக்காத்திற்கு என்று ஒரு நிசாப், ஒரு அளவீடை மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அளவீடை தாண்டியதற்கு பிறகு அந்த தொகை அவனிடத்திலே 1 வருஷ காலம் இருக்குமேயானால், உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு 10 லட்ச ரூபா மாதம் வருமானம் வருது. ஒருத்தனுக்கு ஒரு மாதம் 10 லட்ச ரூபா, பெரிய குடும்பம், 10 லட்ச ரூபா வருமானம் வருது. அவனுக்கு என்ன செஞ்சிருது? 10 லட்ச ரூபாயும் செலவாயிடுது. 10 லட்ச ரூபாவும் செலவாகிறது. அப்படி ஒரு குடும்பம் என்று வைத்துக்கொள்வோம். இவனை ஜக்காத் கொடு என்று மார்க்கம் சொல்லுகிறதா? இல்லையே. 10 லட்ச ரூபாய் வருமானம் வந்தாலும் கூட உன்னை ஜக்காத்து கொடுக்க சொல்லவில்லை. எவ்வளவு எளிய மார்க்கம்! அப்போ எவ்வளவு கணக்கீடு இருந்தால் அந்த ஜக்காத் ஒரு மனிதன் மீது, ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த நிசாபு எவ்வளவு, யார் யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போது கொடுக்கணும், முன்னால் கொடுக்கலாமா பின்னால் கொடுக்கலாமா என்ற சட்டதிட்டங்கள் விரிவாக தெளிவாக மார்க்கத்தில் இருக்கிறது. அது ஜக்காத்து பற்றி பேசப்பட வேண்டிய விஷயம். இது நாம் பொதுவாக பொது சப்ஜெக்ட், ஜக்காத்தும் உள்ளடங்கும். இந்த தர்மம் என்பதிலே ஜக்காத்தும் உள்ளடங்குகிறது. எனவே இந்த நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவு எப்போது ஒரு மனிதனிடத்திலே வந்து அந்த அளவு 1 வருட காலம் அவனிடத்திலே இருக்கிறதோ அப்போதுதான். இப்போ உதாரணமாக ஒருத்தனை 10 லட்ச ரூபா கையில் வந்து சேர்ந்ததுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 10 லட்ச ரூபா 1 வருஷ காலம் அவன்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம என்ன 2.5% 25,000 ரூபா நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 11 மாதம் முடிந்ததற்கு பிறகு இந்த 10 லட்ச ரூபாயை ஒரு சொத்திலே அவன் முதலீடு செய்கிறான், ஒரு பொருளை வாங்குறான், ஒரு நிலத்தை வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு ஜக்காத்து கடமையா? இப்போதும் ஜக்காத்து கடமை இல்லை. 11 மாத காலம் அவனிடத்திலே சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது. அந்த பணம் முடிந்து என்ன செய்கிறான்? ஒரு 11 மாதத்திற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு நிலத்தை வாங்குகிறான், ஒரு லேண்டை வாங்குகிறான். இப்போது அவனுக்கு ஜக்காத்து வாஜிபா? ஜக்காத்து வாஜிப் இல்லை. அப்போ இப்படியெல்லாம் மிக எளிதாக மிக சுலபமாக சட்டதிட்டங்களை ஆக்கியதற்கு பிறகும் கூட ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் பிடுங்கலான்டாங்க. அதனால தான் பிடுங்கலாம் என்று சொன்னார்கள். ஜக்காத் முறையாக கொடுக்கப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்கலாம், தைரியமாக சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஜக்காத் முறையாக கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் இந்த ஊரை எடுத்துக்கிடுவோம், மற்ற ஊர்களை விடுங்க. இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் ஜக்காத் முறையாக கொடுக்கப்பட்டிருந்தால் பெரும்பகுதி வறுமை இந்த ஊரை விட்டும் நீங்கி இருக்கும். பெரும்பகுதி வறுமை இந்த ஊரை விட்டும் நீங்கி இருக்கும்.
மக்களினுடைய தேவையில் பெரும்பகுதி பூர்த்தியாகி இருக்கும். ஜகாத் சரியாக கொடுக்கப்படலைங்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம். ஜக்காத்தே கொடுக்கப்படவில்லை என்று நான் சொல்லவில்லை, முழுமையாக சரியாக வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை என்பதை, கசப்பான உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். இந்த 100% நமக்கு உள்ளதா? நம்ம 97% அல்லாஹ் உபயோகிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறான். நீ யூஸ் பண்ணிக்கப்பா என்ன அனுமதி தந்திருக்கிறான். மீது 2.5% ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடு என்கிறான். அந்த 8 கூட்டத்தார் அது எப்படி கொடுக்கணுங்கிறத மார்க்கம் சொல்லுகிறது. அவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறான். எனவே இதை பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னாங்க. துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும். என்ன அழகான வார்த்தை அது, எவ்வளவு அற்புதமான சொற்றொடர் அது. துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும். உங்களுக்கு உணவளிக்கப்பட்டது, உங்களுக்கு உதவி அளிக்கப்பட்டது, உங்களுக்கு செல்வம் தரப்பட்டது, பொக்கிஷங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டது எதற்காக தெரியுமா? பிதுஅஃபாயிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை அடிப்படையாக கொண்டு அவங்கள் பொருட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏழை எளியவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களுடைய பொருட்டு தான் உங்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்கி இருக்கிறான். இல்லைன்னா அவங்களை கொடுத்துட்டு அவங்களை செல்வந்தர்களாக ஆக்கி உங்களை ஏழை ஆக்க முடியாதா? நீங்க அவங்களுடைய கையை எதிர்பார்க்கிற மாதிரி வச்சிருக்கலாமே. இன்று அவர்கள் உங்களுடைய கையை எதிர்பார்க்க மாதிரி வைத்திருக்கிறான். உங்களை அல்லாஹ் இஸ்ஸத்தாக்கி இருக்கிறானே, கண்ணியத்தைப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா, கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா. அந்த கௌரவத்திற்கும் அந்த கண்ணியத்திற்கும் அந்த இஸ்ஸத்திற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் தாராளமாக வழங்கணும். 2.5% வழங்க சொல்லி இருக்கிறாயா? நான் 4.5% வழங்குகிறேன், 5% வழங்குகிறேன் என்று வழங்குங்களேன். 2.5% ஜக்காத்தாக போகும், இதெல்லாம் தர்மமாக ஆகும், சதக்காவாக ஆகும். ஜக்காத்திற்கும் சதக்கா என்று சொல்லலாம். ஃபர்லான சதக்கா என்று அதற்கு பெயர். ஃபர்லான சதக்கா என்று சொன்னாலே ஜக்காத் என்றுதான் கருத்து. ஆக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுகங்கள், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதவிகள், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நியாமத்துக்களும் மற்றவர்களை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய அக்கம் பக்கத்திலே, நம்முடைய ஊரிலே நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய துஆஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய பலகீனமானவர்களை அடிப்படையாக கொண்டுதான், அவர்களை வசீலாவாக கொண்டுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. எனவே அவங்களுக்கு நீங்கள் வழங்கிடுங்க என்று நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி நம்ம வழங்குறோமா? வழங்க இல்லையே. எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து தர்மம் என்று வரும்பொழுது இந்த சதக்கா ஜக்காத்தையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. ஜக்காத்தை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். ஃபர்லான சதக்கா என்று அதற்கு பெயர். சுன்னத்தான சதக்கா அல்லது வெறும் சதக்கா என்று சொன்னால் அது தர்மம், அது உபரியானது. இந்த 2.5% இல்லாமல், இந்த 2.5% இல்லாமல் வேறு கொடுப்பது, தாராளமாக வழங்குவது, இது நம்ம என்ன செய்கிறோம்? சதக்கா என்று சொல்கிறோம். இந்த தர்மம் என்று பொதுவாக நம்ம சொல்கிறோம். இது ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியது, பெரிய பாக்கியத்தை தரக்கூடியது. தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய கலாக்கதரையே மாற்றுகிறது. அல்லாஹ் தீர்மானித்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை மாற்றுகிறது. நிறைய வீடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நோய் அதிகமாக போயிடுச்சு. நோய் இல்லாதவர்களுடைய வீடு இருக்கிறதா? ஏதோ ஒரு வகையில் நோயில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தர்மம் என்பது விரிவாக ஆக்கப்படுமேயானால், தர்மம் என்பது விசாலமாக இருக்கப்படுமேயானால், நோயினுடைய வீரியம், நோயினுடைய அளவு, நோயினுடைய பரவுதல் என்பதெல்லாம் குறுகிவிடும். இல்லாமல் ஆகாது, குறுகும். இந்த நோய் என்பது குறைந்துவிடும், அதனுடைய வீரியத்தை அல்லாஹ் முடக்கி விடுவான். இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. தர்மத்தை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய வலிமையானது, அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட கலாகதரை மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டது. அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கதா. சதகா சோதனைகளையும்
அது அல்லாஹ் தான் மாத்துறான், அவன் தான் மாத்துறான். ஒருத்தன் என்ன செய்யணும், ஒரு ஆக்சிடெண்ட்டில் மௌத்தானோ, ஒரு பஸ் விபத்தில் மௌத்தானோ அல்லாஹ் தீர்மானிச்சிருப்பான். அவன் போகிற வழியில் ஒரு சதக்கா கொடுத்துட்டு போயிருப்பான், அல்லாஹ் அதை மாற்றிடுறான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்பது மாற்றத்துக்கு உரியது என்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அவன் நாடிய ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே இருக்கக்கூடிய தக்தீருடைய விஷயங்களை அவன் விரும்பினால் அவன் அழிப்பான், நாடிய விஷயங்களை தரிபடுத்தவும் செய்வான். அது கண்டினியூவாக அப்படி இருக்கவும் செய்யலாம், அது மாற்றவும் செய்யலாம். அல்லாஹ் நாடினால் அழிக்கிறான், அல்லாஹ் நாடினால் தரிபடுத்துகிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கலாக்கதிரையே மாற்றக்கூடிய வல்லமையும் சக்தியும் தர்மத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தொழுகை தானே எல்லா இபாதத்திலையும் உயர்ந்தது. அதில் இருவேறு கருத்து யாரிடையும் இருக்க முடியாது. தொழுகை தான் எல்லா வணக்கங்களிலும் மிக உயர்வானது. தொழுகை தான் நம்பர் 1. இதில் எந்த சந்தேகத்திற்கு இடமும் இல்லை. யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஏன் அதற்கு காரணம் சொல்லும் பொழுதும் கூட சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், பிற வணக்கங்களை பொறுத்தவரை இந்த பூமியிலே வைத்து கடமையாக்கப்பட்டது. தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பெற்று வந்தது. எனவே அதற்கென்று ஒரு தனி அந்தஸ்து, தனி ஒரு மரியாதை இருக்கிறது. ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் தொழுகை என்று சொல்லி காட்டும் ஹதீஸ். இப்படியெல்லாம் தொழுகை என்பது இமாதுத்தீன், மார்க்கத்தினுடைய தூண். யார் அதை விட்டானோ அந்த தூணை உடைத்து விட்டான், மார்க்கத்தையே உடைச்சிடறான். அப்படியெல்லாம் ஹதீதுகள் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இது எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு செய்தி. வணக்கத்திலே மிக உயர்வானது தொழுகை என்பது. ஆனால் அந்த தொழுகை கூட மாற்ற முடியாத ஒன்றை சதக்கா மாற்றும். அப்படித்தானே சொல்லதான் சொல்றாங்க. சதக்கா மாற்றுங்கிறதுனால தொழுகையை விட சதக்கா பெருசு நான் சொல்ல வரல. அப்போ தொழுவாமல் இருக்கலாமா அப்படி பேசக்கூடாது. இப்படி இது வந்து இந்த வஹாபிகளுடைய பேச்சு. அப்படின்னா இப்படி எடுக்கிறது, இப்படின்னா அப்படி எடுக்கிறது. ஆக இங்கே நாம் என்ன சொல்லுகிறோம், எதை எந்த விதத்தில் விளங்க வேண்டுமோ அந்த விதத்தில் விளங்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தொழுகை ரத்துல் பலா ரத்துல் கலா அல்ல. பலாவையோ கலாவையோ தடுக்கக்கூடியதாக என்ன செய்யவில்லை, ஹதீது சொல்லவில்லை. ஆனால் தர்மத்தை சொன்னார்கள், துஆவை சொன்னார்கள். இந்த இரண்டும் கலா கதிரையே மாற்றுகிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுதலை தருகிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது சதகா. எனவே துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாயிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை அடிப்படையாக கொண்டு கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவே உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று மிக அற்புதமாக நமது உயிரிலும் இனிய கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அருமையானவர்களே, தாராளமாக நம்முடைய கையை விரிச்சிடணும். இந்த விசாலம் என்பது இருக்குதே, தவஸ்ஸஉ ஃபஇன்னஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், இதை பல விஷயங்களில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு, கொஞ்சம் இடம் கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி தருவான். அதே மாதிரி நீங்கள் தாராளமாக கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டுமா? புகாரியில் ஹதீது வருகிறது, உங்களினுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக்கப்பட வேண்டுமா? பரக்கத்தாக அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொண்டு தர வேண்டுமா? உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டுமா? ரெண்டையும் சொல்றாங்க. உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்க இது எல்லாருக்கும் மனுஷனுக்கு விருப்பம் தானே. 90 வயசை கடந்து நோய் நொடியில் இருந்தாலும் கூட எப்படியா சுகம் கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? அந்த மனுஷனை மற்றவங்களை விடுங்க, அவர் பார்ப்பாரா இல்லையா? இன்னும் வாழணும், 100 வயசாச்சு, இன்னும் வாழணும் என்ற ஆசை இருக்கும். அது ஒரு தப்பான ஒன்று அல்ல, தப்பான ஒரு விஷயமாக நாம் சொல்லவில்லை. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வசதிகளை கொடுத்திருக்கிறான், போதும் என்று நினைப்பானா அவன்? அல்ஹம்துலில்லாஹ் போதும்பா, இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவானா அவன்? யார் சொல்றது? சொல்லிட்டு அவன் பெரிய அவுலியா ஆகிடுவான். அவன் மனிதன் அல்ல, புனிதன். போதும் என்ற மனம் வந்தால் அவன் புனிதன். மனிதன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், போதும்னு சொல்ல மாட்டான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், புதைக்குழிகளை நீங்கள் மகாபிர் என்று சொல்லக்கூடிய கபறுகளை நீங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு பேராசை இருக்கிறது.
நீங்கள் பேராசையோடு தான் இருப்பீங்க, ஆசையோடு தான் இருக்கிறீங்க. இது யாரை சொல்கிறான்? மனிதர்களை பார்த்து சொல்கிறான். பெரும்பகுதியினர் அப்படி இருப்பாங்க. ஒரு சிலர் விதிவிலக்கு, அது வேறு விஷயம். எல்லாவற்றிலேயும் விதிவிலக்கு என்பது இருக்கும், எல்லா விஷயங்களிலும் விதிவிலக்கு என்பது இருக்கும். ஆக இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவனுக்கு வழங்கப்பட்டாலும் அதற்கு மேல் இன்னும் வேண்டும் என்று தான் விரும்புவான். ஒரு ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஓடை கொடுக்கப்பட்டால், வாதிம் மினல் ஜன்னா, தண்ணிக்கு பதிலாக தண்ணி ஓடுது, தண்ணிக்கு பதிலாக தங்கம் ஓடுது. ஒரு ஓடையில் தண்ணி அல்லவா ஓடணும், அதற்கு பதிலாக தங்கமே ஓடுகிறது. இதை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான்? இவ்வளோத்தையும் நிறைய செல்வந்தர்களுக்கு அவங்க காசை வச்சு என்ன செய்யணுன்னே தெரியறதில்லை. அப்படி இருக்கிறாங்க செல்வந்தர்கள். இந்த பணத்தை என்ன செய்யணும்னு தெரியல, சொத்தில் முடக்கி போட்டு தானும் யூஸ் பண்ணுறதில்ல, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறதில்லை. அப்படி இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதாவது செல்வந்தர்கள் என்று சொன்னால் செல்வந்த நிலையிலே இருக்கணும். உனக்கு அல்லாஹ் ஒரு நியாமத்தை தந்திருக்கிறான், வம்மா பி நியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு தந்த நியாமத்தை நீ தெளிவுபடுத்து, விரிவுபடுத்து, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கிறான் அல்லாஹ். சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, மல்டி மில்லியனாக இருப்பான், கோடியாக அல்லாஹ் கொட்டி கொடுத்துருப்பான், கார் கூட வைக்க மாட்டான். கார்லாம் எதுக்கு தேவை? இன்னைக்கு கார் லக்ஸரி அல்ல, நெசசரி தான், அவசியம்தான். ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. இப்போ எதற்காக சில செல்வந்தர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறோம், கார் வாங்கினா அவன் கேட்பான், மாமா கேட்பான், மச்சான் கேட்பான், அவனுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ப்பா. எவ்வளோ உயர்ந்த குணம் இது! கேட்பாங்களே தானே, ஒரு அவசரத்துக்கு கேட்பாங்க. திருநெல்வேலிக்கு போகணும், தூத்துக்குடிக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், கொஞ்சம் கார் தாங்களே, நாங்கள் டீசல் போட்டுக்கிறோம் அல்லது பெட்ரோலை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த தொல்லைக்காக வேண்டிய நான் கார் வைக்க இல்லை அப்படின்னு சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? இது என்ன மனித தன்மை? இது என்ன உறவை பேணுதல்? உனக்கு கார் நீ வாங்கினா நீ உபயோகிக்கலாம், உன்னுடைய சொந்த குடும்பா. நீ கபூரில் சந்தோஷமாக இருக்கலாமே, உனக்கு கபூர் விசாலமாக இருக்குமே, மனமாக இருக்குமே. அங்கே போய் யோசிப்பான், ஆஹா நம்ம கார் வாங்கி வச்சுக்கலாமே, இந்த நல்ல காரியங்களை கொடுத்துருக்கலாமே, இவ்வளோ காசையும் சும்மா தானே விட்டுட்டு வந்துட்டோம். சரி, நான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை மையவாடிக்கு வந்து, யாஹ்லல் குபூர், மையவாடியில் இருக்கக்கூடியவர்களே, மாஹாலுக்கும், உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுடைய தோழர்களும் அஸ்ஹாபுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் பேசுகிறது அவங்களுக்கு விளங்குது, ஆனால் லா யஸ்தத்தியூன அன் யுஜீபு, பதில் அளிப்பதற்கு அவர்கள் சக்தி பெறவில்லை. அவர்கள் சக்தி பெற்றால் எப்படிலாம் பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய நிலை என்னங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, மக்களே நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க, உங்கள் மனைவிமார்கள் இருந்தாங்களே அவங்களாம் புது பெண்ணாக ஆகிட்டாங்க, அவங்கள வேற ஆட்கள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் மனைவி இல்லை, அவங்க வேற ஆளுனுடைய மனைவிமார்கள். உங்கள் பிள்ளைகள் அவங்கெல்லாம் அனாதையாக போயிட்டாங்க. நீங்கள் விட்டு போனீங்களே சொத்து, அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஒழுங்காக கொடுத்து அப்பப்பவுமே பிரித்து கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசலுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்துட்டு போயிருந்தா என்ன? இன்னைக்கு மதரசாக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் வக்குஃப் செய்யக்கூடியவங்களை பார்க்க முடிகிறதா? இருந்தாங்க. வக்குஃப் செய்யக்கூடிய அளவிற்கு பள்ளிக்கும் மதரசாக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தனவந்தர்கள் இல்லையா இந்த மண்ணில்? இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களும் சுகங்களும் நம்முடைய ஆபாக்கள் கொடுத்தது. தர்மம் அப்படி இருந்தாங்க. பள்ளிவாசல்னா அள்ளி கொடுப்பாங்க, பள்ளிவாசலுடைய வருமானத்திற்காக வேண்டி கொடுப்பாங்க. அதிலிருந்து இமாம்களுக்காக, முஅத்தின்களுக்காக, அங்கே சேவை செய்யக்கூடியவர்களுக்காக கொடுப்பார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறதா? அப்படி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்களா? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் சொல்வதெல்லாம் பெரும்பகுதியை. விதிவிலக்கு என்பது எல்லாவற்றிலும் இருக்கும் என்பது ஒரு பொது சட்டத்தை நான் சொல்லியிருக்கிறேன், பொது சுலோகம் அது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. ஆனால் கொடுக்கணும். செல்வந்தர்கள் என்ன செய்ய, இதுக்கு பார்ப்பேன். ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், பழைய செய்தி இது, இந்த ரமலானில் நான் ஊரில் இருக்கிறது இல்லை அம்சா, நான் ரமலானில் ஊரில் இருக்க மாட்டேன். எதுக்கு? ஊர் தானே கலகலப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஓதுவாங்க கொள்வாங்க. நம்ம ஊரில் பாரு, வேறு எங்கேயும் பார்க்க முடியாத தராவிகளாம் என்ன அழகாக கலகலப்பாக இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். ஒரே துரட்டு பண்ணி கிடப்பானோ,
அதுக்கு இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு கேட்டுட்டு பணம், இதுக்கே நான் இருக்கிறது இல்லை. எவ்வளவு உயர்ந்த குணம், அழகான குணம் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கலோகத்திலே உங்களை நுழைப்பது மிக எளிதாக, நீங்கள் நுழைவது பிஹுலுக்கின் ஹசன், அழகிய குணத்தை கொண்டு. நாங்கள் இது எப்படி குணம்? சொர்க்கம் நுழைய முடியுமா இந்த குணத்தை வச்சுக்கிட்டு? நீ சம்பாதித்ததா அல்லது நீ உருவாக்கியதா? சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் உனக்கு சக்தியை தந்தான். எதுவும் இல்லாமல் தானே நீ வந்தாய். தாயினுடைய வயிற்றிலிருந்து வீசிய கையும் வெறுங்கையுமாக நீ வந்தாய், நிர்வாணமாக வந்தாய். அப்படியே போக போகிறாய். ஏதோ வளர்ந்து விட்டாய் என்பதற்காக ஒரு கஃனை போட்டு ஒரு மூடி அனுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? நான் சம்பாதித்தது, அப்படி சம்பாதிச்சேன், இப்படி சம்பாதிச்சேன். நீ எதை கொண்டு வந்தாப்பா? உனக்கு அல்லாஹ் ஆற்றலை தரலான்னா நீ என்ன பண்ணியிருப்பா? உன்னுடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? ரப்பை மறந்த பேச்சல்லவா இதெல்லாம். எனவே கொடுப்பது என்பது தாராளமாக கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செல்வந்தர்களுக்கு ஒரு தங்க ஓடையே கொடுக்கப்பட்டால் லபுத்தகா சானியா, இரண்டாவது தங்க ஓடை வேணும் என்று விரும்புவான். அவங்க சொல்றாங்க, நம் தலைவர் என்றும் அவங்க தான் தலைவர், என்றும் தலைவர். வேறு யாரையும் நம்ம தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா வேணா அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு சும்மா தலைவன் சொல்லிக்கிட்டு போய்கிட்ட வேண்டியதான். வேறு யாரும் தலைவராக இருக்க முடியுமா என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தங்க ஓடை கொடுக்கப்பட்டால் லபுத்தகா சானியா, இரண்டாவது தங்க ஓடை அவன் தேடுவான். இரண்டாவது தங்க ஓடை கொடுக்கப்பட்டால் லபுத்தகா சாலிதா, இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே, மூணாவது தங்க ஓடை. என்ன செய்யறதுக்கு? இந்த இவ்வளோ தங்க ஓடை வச்சு இவன் என்ன செய்ய போறான்? கோடி கோடி செல்வத்தை வச்சு என்ன செய்யறது? அல்லாஹ் தந்த நிஅமத்து தான். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் ஃபதுலுல்லாஹ்ங்கறாதே, அல்லாஹ்வுடைய ஃபض்லு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்து, அருள், பாக்கியம் என்றெல்லாம் அதற்கு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னொரு இடத்துல அது சொல்றான், அது ஃபித்னாங்கறான், சோதனைங்கறான். அது சோதனை, உங்களுக்கு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. எப்பவும் ஃபதுலாக இருக்கும், எப்பவும் ஃபித்னாவாக இருக்கும். அந்த பணத்திற்குரிய ஹக்கை முறையாக நிறைவேற்றப்பட்டால் அது ஃபதுலுல்லாஹ். அப்படி நிறைவேற்றப்படலைன்னா அது ஃபித்னா தான், அது சோதனையாக இருக்கும். இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறத பாருங்கள். ஜும்மாலையில் நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. அந்த நாளையில் இவன் சம்பாதிச்சதை எல்லாம் கொண்டு வந்து ஜக்காத்து கொடுத்துருக்க மாட்டான், சதக்கா கொடுத்துருக்க மாட்டான், பிரயோஜனப்பட்டிருக்காது. இந்த பழமொழி சொல்லுவாங்க தமிழில், வைக்கப்போரில் கிடந்த நாய் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. வைக்கப்போரிலே கிடக்கக்கூடிய நாய். இந்த நாய் வந்து வைக்கல சாப்பிடுமா? சாப்பிடாது. மாடு வந்தால் திங்க விடுமா? திங்கவும் கூடாது. தானும் உபயோகிக்காமல் அடுத்தவர்களுக்கும் உபயோகிக்காமல் கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சுட்டு ஒன்றுமில்லை 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 சும்மா இருந்துட்டு போகிறது. அனுபவிக்கும் இல்லை, அடுத்தவன் அனுபவிக்கிறதும் இல்லை. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம், இதெல்லாம் நம்ம யாரும் காழ்ப்புணர்ச்சியிலேயோ யாரையும் வெறுத்தோ பேசக்கூடிய பேச்சு அல்ல. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மாவிற்கு வழங்கி இருக்கக்கூடிய எச்சரிக்கை, தன்பீஹ். இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க கொடுக்க இல்லையா, சதக்கா செய்யலையா, ஜகாத்து கொடுக்கவில்லையா, இந்த தர்மம் செய்யாத இந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து சூடாக்கப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டு சூட்டினுடைய உச்ச நிலைக்கு போனதற்கு பிறகு துக்குவா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களுடைய நெற்றியிலே சூடு போடப்படும். இந்த துக்குவானா என்ன தெரியுமா? மிக்குவாண்டா அயன் பாக்ஸ், அயன் போடுறோம் இல்லை, இந்த அயன் பாக்ஸில் நல்ல ஒரு அந்த காட்டன்லாம் வைக்கிறோன்னா நம்ம ஹையாக தானே வைப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையில் வச்சு நெத்தியில் இழுத்தா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போவுமே நமக்கு உடலாம் நடுங்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஹை சூட்டில் வச்சு அவனோட ஒரு மனுஷனுடைய நெத்தியில் அப்படி அப்படி ஒரு தேய்ச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தேய்க்க, அதை விட சூடு அது வேறு விஷயம். அவனுடைய நெற்றியிலே சூடு போடப்படும். அதற்கு பிறகு அவனுடைய விழாப்புறத்திலே சூடு போடப்படும்.
அதற்கு பிறகு அவனுடைய முதுகிலே சூடு போடப்படும். துக்குவா பிஹா ஜிபாகுகும் ஒ ஜுனூபுகும் ஒதுஹூருகும் என்று 3 இடத்தை சொல்கிறான். அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் ஹக்க தாங்கலை, எனக்கு ஜக்காத்தை தாங்கலை, ஏதோ சதக்கா தாங்கலைன்னு கேட்டால் அப்படின்னு திருப்பிக்கிறானா இல்லையா? இதுக்கு தான் நெத்தியில் ஒரு சூடு. முகத்தை திருப்பினானே, திருப்பவா செஞ்சானி அப்படின்னு ஒரு சூட்டை அல்லாஹ் போடுறான். அவன் விடுற மாதிரி அவன் விடா கொண்டான் கொடா கண்ணன் எப்படியாவது தாங்கலாம் அஜார் அப்படி இப்படின்னு கேட்பானா இல்லையா? அட என்னப்பா அப்படின்னு இப்படி திரும்பிடுறான். விழாவில் ஒரு சூடு. அதுக்கு மேலேயும் அவன் கேட்டுக்கொண்டு இருப்பானா? ஏன்னா திரும்பி நடந்துருவாரா இல்லையா? முதுகுல ஒரு சூடு. அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இந்த 3ஐயும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே எவ்வளவுதான் செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் கூட அதற்கு மேலும் அவன் தேடிக்கொண்டிருப்பான். அதற்குண்டான அவனும் உபயோகிக்காமல், அவனும் சந்தோஷப்படாமல், அந்த செல்வந்தத்தின் மூலமாக அவனும் பயன்படாமல், மற்றவர்களுக்கும் பயனளிக்காமல், இப்படியெல்லாம் நடக்கக்கூடியவர்களுடைய நிலை மறுவுலகில் அவர்கள் துனியாவும் போச்சு, ஆகிரத்தும் போச்சு. அவங்களுக்கு துனியாவும் இல்லாமல் ஆகிரத்தும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு, செல்வந்தனுக்கு தங்க ஓடை ஒன்று கொடுக்கப்பட்டால் 2 கொடுக்கப்பட்டால் 3 அவன் தேடிக்கொண்டிருப்பான். எதுவரை தெரியுமா? அவன் வாயில் மண்ணை வைக்கும் வரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் அப்போ தேடக்கூடாதுன்னு அர்த்தம், செல்வத்தை தேடக்கூடாதுன்னு அர்த்தமா? ஒருபோதும் அப்படி சொல்லலை, ஒருபோதும் அப்படி சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏழை சஹாபிகள் வந்து சொல்கிறாங்க, பிரபலியமான ஹதீஸ், இது தொடர்பானதுங்கிறதுனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஏழை சஹாபிகள் வந்து, நாயகமே இந்த பணக்கார சஹாபிகள் இருக்கிறாங்களே, எங்களை போல் தொழுகிறாங்க, எங்களை போல் நோன்பு வைக்கிறாங்க, நாங்கள் என்னென்ன வணக்கங்கள் செய்கிறோமோ அதை போல் அவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறோமா நாங்கள் செய்கிறோம், சரி அதெல்லாம் இருக்கட்டும். தர்மம் செய்கிறாங்க நாயகமே, எங்களால் தர்மம் செய்ய முடியலையே, எங்களுக்கு காசு இல்லையே. ஜக்காத்து கொடுக்குறாங்க நாயகமே, எங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியலையே நாயகமே. எத்தனையோ உதவி ஒத்தாசைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசு இருக்கிறதுனால. போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய, ஆயுதங்கள் வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியலன்னா வாகனங்களை வாங்கி கொடுக்குறாங்க, ஆயுதங்களை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி எவ்வளோ நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே நாயகமே, இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியலையே என்று சொன்ன பொழுது, அந்த நன்மைகளை நாங்கள் அடைய முடியாதா? அந்த நன்மைகளை நாங்கள் பெற முடியாதா? செல்வந்தர்களுக்கு அதெல்லாம் கிடைக்குதே, நாங்கள் செய்கிற மாதிரியும் செய்கிறாங்க, அதுக்கு மேலேயும் செய்கிறாங்களே, அப்படி ஒரு நன்மை எங்களால் பெற முடியவில்லையே நாயகமே என்று சொன்ன பொழுது, அந்த நன்மையை நீங்கள் பெறணும்னு சொன்னால் நீங்கள் தொழுகைக்கு பிறகு 33 முறை சுபஹானல்லாஹ் ஓதுங்க, 33 முறை அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுங்க, 33 முறை, ஒரு ரிவாயத்தில் 34 முறை அல்லாஹ் அக்பர்னு ஓதுங்க அப்படின்னாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுங்கண்ணா. இந்த சாபிகள்லாம் ஓத ஆரம்பித்தாங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு ஓத ஆரம்பித்தாங்க. இந்த பணக்கார சாபிகள் பார்த்தாங்க, என்ன இந்த ஆட்கள்லாம் தனியாக உட்காந்து என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு ரூட்டை போட்டாங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுறாங்க தெரிஞ்சு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தி எப்படியோ கிடச்சிருச்சு, ஒரு பெரிய மேட்ரு இல்லையே, கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா. ஓதுறதை பார்த்து என்னன்னு பார்த்தாங்க, அவங்களும் ஓத ஆரம்பித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே அந்த பணக்காரங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுக்கு நான் என்ன செய்ய? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அது அல்லாஹ்வுடைய ஃபضل, அதை நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! இந்த ஃபضل, அது ذَلِكَ فَضْلُ اللَّه்ங்கறாங்க. அந்த ஃபضலை எப்படி அவர்கள் பயன்படுத்தணும் என்பதற்கு இது சான்று. பயன்படுத்தக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை, அதை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பது அது வேறு, அது விதிவிலக்கு. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. அப்படி இருந்தால் அவர்களுக்கும் நல்லது, இந்த சமூகத்திற்கும் நல்லது, இந்த சமுதாயத்திற்கும் நல்லது. எனவே தர்மம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வம், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உதவி அவனுக்காக அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, துர்ஸகூன வ துன்ஸரூன பி துஅஃபாயிக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உதவி வழங்கப்பட்டிருக்கிறது, அதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அன்னலம் கண்மணியாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இதை நாம் புரிஞ்சுக்கிடணும். இதை மாதிரி இனி தர்மம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயத்திலும் தர்மம் இருக்கிறது, அதர்மம் இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். தர்மத்தின் மூலமாக அடைந்த பலன்கள், வரலாறுகள், நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகளெல்லாம் நாம் விரித்து கொண்டிருக்க முடியாது. பல தகவல்களை நாம் சொல்ல வேண்டியது இருப்பதின் காரணத்தினால் இதை நம்ம சொல்லும். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை தந்து, உதவியை தந்து கையை நீட்டாமல் இருந்தால் அது அதர்மம்.
உன்னுடைய ஹக்கை நீ சரியான முறையில் செய்யவில்லை என்றால் அது அதர்மம். அது நாளைக்கு அதர்மவாதிகளினுடைய நிலையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் பைதும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பாங்க, சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள். கரீபும் மினன் நார், நரகத்திற்கு நெருக்கமாக இருப்பார்கள், நரக நெருப்பிற்கு நெருக்கமாகவும் சோனத்தை விட்டு தூரமாகவும் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு நிறுத்தினாலும் பரவாயில்ல. உலவுக்கான ஆபிதன், அவர் தொழுகையெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் சரிதாங்கிறாங்க. வணக்க வழிபாடுகளில் சரியாக இருந்தாலும் தொழுகிறதுக்கு காசு தேவையில்லையே, அல்லான்னு தொழுதுட்டு போகலாம், நிறைய தொழுகலாம், தாஜ்ஜுதை தொழுகலாம், துஹாவை தொழுகலாம், வித்ரை தொழுகலாம். 3 ரக்காத்து என்ன 11 ரக்காத்து செலவா, பையிலேருந்து காசாக போக போகுது. ஆனால் கையை பையுக்குள் விடு என்று சொன்னால் கஷ்டமாக இருக்கிறது. எனவே இவர்கள் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருப்பார்கள், சுவனத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள், நரகத்திற்கு நெருக்கமாக இருப்பார்கள். உலவுக்கான ஆபிதன், அவர்கள் வணக்கசாலிகளாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் சஹி, இந்த கொடையாளி இருக்கிறான, கொடையாளி அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன், நேசமானவங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தை விட்டும் தூரமானவனுங்கிறாங்க. சொல்லிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல. அடுத்து சொல்கிறாங்க உலவுக்கான ஃபாசிக்கன், அவன் இந்த தொழுகை வணக்க வழிபாடுகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கிறான். அதற்காக வேண்டி தொழுகை செல்வந்தர்கள் நல்ல தாராளமாக கொடுக்கக்கூடியவங்களும் அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஒரு வேளை அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னித்து அவனை சொர்க்கலோகத்தில் நுழைய வைக்கிறான், அவன் செய்த தர்மத்தின் காரணத்தினால். அது அல்லாஹ்வினுடைய பண்பு. நீங்கள் அல்லாஹ்வினுடைய குணமாக குணம் கொள்ளுங்கள் என்றார்கள் அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய குணம் என்ன? அள்ளி கொடுப்பது தானே. அவன் என்ன திட்டுனவனுக்கும் கொடுப்பான், அவனை வாழ்த்தவனுக்கும் கொடுப்பான், அவன் அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கொடுப்பான். கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கிறானா? யார் ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சான், கூடுதலோ குறைதலோ யாருக்கா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் உணவு கிடைத்து கொண்டு தான் இருக்கிற உலகிலே வாழக்கூடிய 800 கோடி மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ்வினுடைய பண்பு இது. அல்லாஹ்வினுடைய பண்பை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டதின் காரணத்தினால், அவன் வழங்கியதன் காரணத்தினால், அவனுடைய பிற வணக்க வழிபாடுகளில் ஏதாவது பிசகுதல்கள் இருந்தால், பிசகா ஏதா இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சு அவனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுறான் என்று இந்த ஷாரியாக சொல்கிறாங்க. ஷாரி ரசூல் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய சொல்லுக்கு மேலே அப்பீல் ஒன்றும் இல்லையே. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இதை கவனத்திலே கொண்டு, வாழும் காலம் என்பது ஒரு குறைந்த காலம். இந்த காலத்திலேயே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடணும். அதே மாதிரி பொதுவான ஒரு நசீகத்தை என்னன்னு சொன்னால், சொத்து பத்துகள் இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் முறையாக என்னச்சுன்னா வாழும் காலத்திலேயே பிரித்து கொடுத்துறது பெரிய கயிர். அது ஒரு பெரிய கயிறாக இருக்கிற இன்றைய காலத்தில். பிந்தைய காலத்தில் அலிநாயகம் சொன்ன மாதிரி சொத்துக்களுக்காக உங்கள் பிள்ளைகள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த நிலை வரக்கூடாது. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு சஹாபியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. எவ்வளோ அழகாக மார்க்கம்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக எவ்வளோ எளிதாக இந்த மார்க்கம் இருக்கிறது. ஒரு சஹாபி சுகம் இல்லை, அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி போகிறாங்க. அப்படி சித்திக் நாயகத்தோடு போகிறாங்க, நடந்தே போனாங்க. அப்படி நடந்து போனால் அந்த சஹாபி மயக்க நிலையில் இருக்கிறாங்க, ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சாங்க. மீதிக்கிற தண்ணியை எடுத்துக்கொண்டு, ஒது செஞ்ச தண்ணியை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, முகத்தில் அடித்தாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு. தெளிஞ்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாயகமே அல்லாஹ் எனக்கு ஞாபகத்துக்களை நிறைய தந்திருக்கிறான், நிறைய வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், இது எல்லாத்தையும் நான் தர்மம் செய்ய போகிறேன், 100% 100ஐயும் நான் தர்மம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஃபால், அப்படி நீ செய்யாதே, அப்படி நீ என்ன செய்யாதே, செய்யாதே அப்படின்னு என்ன செஞ்சாச்சு சொல்லிட்டாங்க. அப்படியா நாயகமே, அப்படி செய்யக்கூடாது, அவ்வளோத்தையும் தர்மம்லாம் செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லலை. சரி நாயகமே அப்படின்னு சொன்னால், நான் சுலுஸ் 2/3 3ல் 2 பங்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. 3ல் 2 பங்கு நான் என்ன செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியும் கூடாது அப்படின்ட்டாங்களா, தஃபால் அப்படிலாம் செய்யாத. அப்போ நிஸ்பு 50-50, என்னுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பாதி, மீதி பாதியை நான் தர்மம் செஞ்சுறேன், லா தஃபால் அப்படியும் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. சுலுஸ் 1/3 கிட்டத்தட்ட 33% அப்போ சுலுது 3ல் 1 பங்கு நான் கொடுக்குறேன் நாயகமே அப்படின்னு கொடுக்கும் பொழுது ஒரு சுலுசு கதீர், பரவாயில்ல, அதுவும் அதிகம் தான், பரவாயில்லைன்னு சொன்னாங்க. எனவே இதை வச்சு நிறைய ஃபுகஹாக்கள் சட்ட விளக்கங்களை எடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் வசியத்து பண்ணார்,
சும்மா ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, உண்மையில் நடக்குமாங்கிறதுலாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, ஒரு கற்பனை. அவர் ஒரு பெரிய 10 கோடி ரூபா இருக்குது, 5 கோடி ரூபாயை பள்ளிவாசலுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் வைங்களேன். ஒரு கற்பனை பண்ணி ஒரு சந்தோஷம் அடைஞ்சிக்கிடுவோம். வேறு இது நடைமுறையிலலாம் ஒன்றும் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு கற்பனை, ஒரு கற்பனை பண்ணுறதுக்கு யாராவது கேட்க போகிறாங்களா, யாராவது தடை செய்ய போகிறாங்களா? ஏன் இப்படிலாம் கற்பனை பண்ணுறேன்? நாமளாக கற்பனை பண்ணிக்கிறோம். கற்பனை பண்ணி ஒரு கதையாக பேசிக்கிறேன்னு வைங்களேன். இது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். 5 கோடி ரூபாயை பள்ளிவாசலுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வசியத்தை செஞ்சுட்டார். நடக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு கற்பனை பண்ணினாலும் கூட, அவர் அப்படி சொன்னாலும் கூட 5 கோடி ரூபாயை கொடுக்க முடியாது. பள்ளிவாசல் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஷரியத்தில் அதில் இடம் இல்லை. அந்த 10 கோடி ரூபாயில் என்ன செய்யணும்? 3,33,00,000 வரைக்கும் தான் அதிகபட்சமாக கொடுக்க முடியும். 1/3 தான் கொடுக்க முடியும். இந்த வசியத்து அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, செல்லாது. அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை என்கிறது மார்க்கம். இவ்வளவுக்கு உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளை, உன்னுடைய வாரிசு, உன்னுடைய சொந்தம் பந்தம் இவைகளை எல்லாம் கவனிப்பதற்காக நீ ஒரு பெரும் பகுதி நீ வச்சுக்கப்பா. ஒரு பகுதியை கொடுன்னு சொல்றதுக்கு எந்த கஷ்டமா இருக்கு அந்த மார்க்கத்தில்? அதையே கொடுக்கறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டா எப்படி? 97% நீ எடுத்துக்கோ, 2.5% கொடுத்துருந்தானே மார்க்கம் சொல்லுது. அதற்கு ஏன் கஷ்டம்? வசியத்தில் 3ல் ஒரு பகுதியை தானே கொடுக்க சொல்லுது. 3ல் ஒரு பகுதி அதிகங்குது. அதனால் கூட 3ல் ஒரு பகுதி, இப்போ உதாரணமாக 10 லட்ச ரூபா இருக்குது, 3,33,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கிடும் ஒரு கணக்கு, அவ்வளோதானே. அது கொஞ்சம் சொச்சம் வரும். அப்போ என்ன செய்யுங்க அப்படிங்கிற மார்க்க சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வசியத்தை செய்யணும், ஒரு பள்ளி வாசலுக்கு மதரசாக்களுக்கு கொடுக்கணும்னு நாடுறாரு என்று இருக்குமே. ஆனால் அவர் சுழுது வரைக்கும் கொடுக்கலாம். 1/3 3,33,000 ரூபா கொடுக்கலாம். அந்த 3,33,000 கொஞ்சம் குறைச்சி 33,000 குறைச்சிட்டு 3 லட்ச ரூபா கொடுக்கறதா சுன்னத்துங்கிறாங்க. ஏன்னா ஒரு சுலுசு கதீர் 1/3 கூட அதிகம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதெல்லாம் செல்வந்தர்களுக்கு வாசியான விஷயம் தானே, அவர்களுக்கு சார்பான விஷயங்கள் தானே. இவ்வளவு சார்பான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதற்கும் கீழே கூட நம்ம வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதற்கு பேர் தர்மமா அதர்மமா? உங்களினுடைய செல்வம் நாளைக்கு உங்களுக்கு எதிராக வந்து நிற்குமே, அவைகளை எல்லாம் சூடாக்கி உங்களுக்கு சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. எனவே அதை நம்முடைய கவனத்திலே கொண்டு தர்மத்தை விசாலமாக ஆக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலாவதாக தர்மம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலிந்தவர்கள், அவங்களுக்கு முதல்ல கவனிங்க. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று விரும்புகிறானோ, அதுதான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம், தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீரமாக வேண்டும் என்று விரும்புகிறானோ, இந்த இரண்டையும் விரும்பக்கூடியவர்கள் ஃபல் யஸில் ரஹிமா, தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும். தன் குடும்பத்தாரை இணைஞ்சு நடக்கட்டும். இணைஞ்சு நடக்கணும்னா என்ன? மாமி சோமா இருக்கிறீங்களா, மாமா சோமா இருக்கீங்களா, மச்சான் சோமா இருக்கீங்களா, டெய்லி போய் கேட்டு வந்துடுவார். இதான் இணைஞ்சு நடக்கிறது. இணைந்து நடந்தால் என்ன? அந்த ஹதீதுக்கு அற்புதமாக விளக்கங்களை எழுதுவாங்க முஹத்திதீன்கள். அதுவும் ஒரு இணைந்து நடப்பதில் ஒரு பங்கு. நீ போய் சோமாய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுனால ஒரு சந்தோஷம், ஒரு மன சந்தோஷம் ஏற்படும். அட நம்ம வந்து பார்க்குறாரு போகிறாரு, இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நம்மளை வந்து கேட்டுட்டு போகிறாரு, ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதில் என்ன பெரிய பலன் இருக்குது? இலக்கணம் துட்ட காசை கொடுத்து விடு, செல்வத்தை வழங்கு. இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் நாயகம் இருந்தாங்களே, அவங்களுடைய அசல் பேர் ஜெயினுல் ஆபிதீன் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய மகனார் சையதுனா ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு, அவங்க பேர் ஜெயினுல் ஆபிதீனா, அப்படி ஒரு பேர் விடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஜெயினுல் ஆபிதீன் நாயகம் சொன்னால் தான் விளங்கும். அப்படி ஒரு பேர் வைக்கப்பட இல்லை. அவங்களுடைய வரலாறு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் அவங்கள வசதியாக்கி வைத்தான். அவர்களுடைய பேர் அலி இப்னு ஹுசைன் தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாப்பா பேர் தான் விட்டாங்க, வாப்சோட்டப்பா பேர் தான் விட்டுருக்கு அவங்களுக்கு. அலி தான் அவங்க பேர், அலிநாயகத்தினுடைய பேர் தான் அவங்களுக்கு விடப்பட்டது. என்னன்னு கேட்டால், பிந்திய காலத்தில் அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் மிக அழகானதான மக்களாக சேர்ந்து ஜெயினுல் ஆபிதீன் பேர் வச்சாங்க. அழகிய வணக்கசாலர், அழகிய வணக்கசாலி என்ற பெயரை, வணக்கசாலிகளிலே மிக்க அழகானவர் உயர்வானவர் என்ற பெயரை மக்கள் அவர்களுக்கு சூட்டி அதே அவங்களுடைய பெயராக போயிட்டு, அவங்களுடைய அசல் பெயர் கிடையாது, பட்ட பேர் தான், சிறப்பு பேர் தான். அவங்க மதீனா ஷெரீஃபில் இருக்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய வசதியை கொடுத்துருந்தான், நியாமத்துக்களை நிறைய கொடுத்துருந்தான். அப்படி இருக்கும் பொழுது
ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. இந்த மதீனா ஷெரீஃபில் என்னென்னு கேட்டால், கஷ்டப்பட்டவங்களுடைய வீடுகள் திடீர்னு ராத்திரி டப்பன்னு கதவை தட்டப்படும். கதவை திறந்து பார்த்தா ஆள் இருக்காது. மதியனால அப்படி கொஞ்சம் காலமாக நடந்தது. டப்பன்னு கதவை தட்டப்படும். என்னடா கதவை தட்டுறாங்களே யாருன்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து படுத்து கிடமா அந்த ஜன்னல்கள்லாம் பார்த்துட்டுலாம் வரணும். யாரா கிழங்கெல்லாம் வந்துட்டானா அப்படி தானே வருவாங்க. டகான கதவை திறப்பாங்களா? மெதுவாக வந்து ஆட்களையும் கூட்டிக்கிட்டு, ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒரு ஆம்பளையும் கூட்டிகிட்டு, மாப்பிளையும் கூட்டிகிட்டு, மகனை கூட்டிகிட்டு, அல்லது சகோதரனை கூட்டிகிட்டு, இன்னும் கதவு தட்டப்படுதே அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும், ஒரு 3 நிமிஷமாக அது ஆகணும்னு வச்சுக்கோங்க. கதவை திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு மூடை இருக்கும். இது என்ன ஒரு மூடை இருக்குது என்ன? திறந்து பார்த்தா அதில் கோதுமை, எண்ணெய், அது இது உணவுப் பொருட்கள், கொஞ்சம் காசு எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். இது யார் வச்சுட்டு போனா தெரியாது. இப்படி பரவலாக மதீனா ஷெரீஃபினுடைய பல பகுதிகளிலும் இது நடந்தது. பல திக்குகளிலும் பல தெருக்களிலும் இது நடந்தது. எல்லாம் ஏழைகளுடைய வீட்டில், சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள், தன்னுடைய நிலையை அடுத்தவர்களிடத்தில் எடுத்து சொல்ல முடியாதவர்கள், வெட்கப்படக்கூடியவர்கள், ஹயாவில் இருக்கக்கூடியவங்க, இஃபத்தாக வாழக்கூடியவர்கள். இன்னைக்கு ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி? ஒரு குடும்பம், ஜும்மாலையும் நான் சொன்னேன், யாருடைய கல்பில் அல்லாஹ் போடுறான்னு எனக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் விரும்பினா யாருடைய கல்பில் அதை போடுவான். அவங்க யார்ட்டையும் போய் கேட்கக்கூடியவங்க இல்லை. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 12 பேர் வாழ்கிறாங்க. அந்த வீட்டினுடைய அளவு என்ன தெரியுமா? இந்த இதுலேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் கூட இல்லை. இந்த அகலத்தால் கிட்டத்தட்ட ஒரு 9 அடி 10 அடி இருக்கலாம். நீளத்தால் ஒரு 15-20 அடிக்குள்ளே இருக்கலாம். இதுதான் வீடு. 12 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான். பொம்பளை புள்ளிலாம் கிடக்குது. முடிஞ்ச உதவிகளை நம்ம பெற்று கொடுத்துருக்கோம், அது வேறு விஷயம். கொஞ்சம் வீடு ஒரு பாத்ரூம் வைக்க முடியல, ஒரு துணியை போட்டு பாத்ரூம் ஆக்கி வச்சுக்குது. மூடுறதுக்கு கதவு கிடையாது. எங்கோ சொல்லலை, பட்டி தொட்டியில் கிராமத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லாத ஊரில் சொல்லலை, இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிகழ்வு. இந்த ஊரில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரிடமும் போய் கேட்பதற்கு ஹயா, வெட்கப்படக்கூடியவங்க. இப்போ இவர்களை பற்றி அல்லாஹ் நம்மளை கேட்க மாட்டானா? அட எனக்கு தெரியாதுன்னா இவன் தான் உன்ட்ட சொன்னானே, ஜும்மாலையும் சொன்னான், அங்கே பயான்லையும் உனக்கு சொன்னானே, உன் மண்டையில் விளங்கல, நல்லா கேட்க மாட்டானா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது சகோதரர்களே. எனவே இதை நாம் என்ன செய்யணும்? உணரணும். அங்கே மதீனா ஷெரீஃபில் இப்படி கதவு தட்டப்பட்டு வெங்க பார்த்தா ஒத்துருக்க மாட்டாங்க. வீட்டில் பொருள்கள் இருக்கும், சாமான் இருக்கும், காசு இருக்கும். சரி, ஏதோ ஒரு சீதையை வச்சுட்டு தான் தட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. இது ஒரு வீட்லையா 2 வீட்லையா கூட எத்தனையோ வீடுகளில் அது நடந்துக்கிட்டே இருந்தது. கண்டினியூவாக இது நடக்கும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு எங்களுடைய உணவு முடியும் என்று வரும்பொழுது அடுத்த கதவு தட்ட ஆரம்பிச்சிடும். புதுனமாக இருக்கும். யார் இந்த சாலிஹ்? யாருக்குமே தெரியாது. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன், இதை வீழ்த்தினேன், என்ன பேச்சு பேசுகிறோம் நாமோ? யார் செய்தார் என்று கூட தெரியாது. எத்தனையோ மக்களினுடைய பசியை தீர்த்த பெருமகனார். ஒரு காலகட்டத்தில் ஜெயினுல் ஆப்தீன் நாயகம், அதான் ஹுசைன் இப்னு அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆன பிறகு அந்த உணவு சரியாக வரல. அப்போ தான் தெரிஞ்சது அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது வரைக்கும் தெரியவும் செய்யாது, மூத்து வரைக்கும் தெரியாது. அதை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். அந்த படைப்பில் அறிஞ்சது யார் தெரியுமா? அவங்களுடைய பணியாளர் ஒருவருக்கு தெரியும். அது எப்படி தெரியும் கேட்டால், மக்களுக்கு பின்னால் என்னன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் அவங்க ஒஃபாத்தான போது, ஜெயினுல் ஆப்தீன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒஃபாத்தான போது அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க. வந்து தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றும்போது அப்படி பிரட்டுவாங்களா இல்லையா? பார்த்தா முதுகில் கருப்பாக வடு இருக்குது. கருப்பான வடுக்கள் இருக்குது. அழகான மேனியில் இப்படி கருப்பான வடு இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்களோட நெருக்கமாக இருந்தால் அவங்களுடைய ஒரு அடிமை, அவங்களுடைய பணியாளர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு கூப்பிட்டு என்னப்பா இப்படி முதுகில் கருப்பாக இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது ஏன் கேட்குறீங்க? அவங்க தான் அந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவு கொண்டு போவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாம் ரெடி பண்ணி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்கு வாங்கிட்டாங்க, நான் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அந்த மூடையை எனக்கு தூக்கி விட சொல்லுவாங்க. அவங்களோட முதுகில் நான் என்ன செய்வேன்? தூக்கி இப்படி வச்சிருவேன். அவங்க வச்சுக்கிட்டு அவங்க தான் போவாங்க, எனக்கு பின்னால் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த முதுகுல சுமந்து தான் அந்த கருப்பு வடுண்டாங்க. அந்த வடு ஜெயினுல் ஆப்தீன் நாயகம், இதை நம்ம ஊரில் லெப்பப்பா நாயகம் செஞ்சாங்க. அவங்களுடைய வரலாற்றில் பார்க்குறோம். பணத்தை கொண்டு ஜன்னல் வழியாக போட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கணும் செல்வந்தர்கள்.
யாருக்கு தேவை உடையவர்கள் என்பதை அறிந்து அவர்களை அணுகணும். நம்மளுடைய பேர் வரணுங்கிறது அவசியம் இல்லை. சரியான நபர் மூலமாக அந்த உணவுகளை கொடுத்து விடலாம், செல்வத்தை கொடுத்து விடலாம். மறைமுகமாக கொடுக்கப்படக்கூடிய சதகா துத்ஃபி உகலபர் ரப், அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைக்கும் என்றார்கள் அண்ணலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகத்து சிர் துத்ஃபி உகலபர் ரப் என்று மிக அற்புதமாக சொன்னாங்க. பகிரங்கமாக சதக்கா செய்கிறது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் இல்லை. பகிரங்கமாக செய்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை, செய்யலாம். மார்க்கத்தில் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பியது மறைமுகமான சதக்காக்களை தான். இதை தாராளமாக என்ன செய்யணும், குடும்பத்திற்கு செய்யணும். ஆக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து இணைந்து நடக்கிறாரோ அப்படின்னா அவருக்கு உதவுறாருன்னு அர்த்தம். குடும்பத்தார்களுக்கு நிறைய தாராளமாக வழங்கணுங்கிற அர்த்தம். அப்படி வழங்குகிறாரோ, அப்படி வழங்கினால் அவருடைய ஆயுள் நீளமாகும், அவருடைய ரிஸ்க்கும் நீளமாகும். புகாரியிலே அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஒரு மனிதனுடைய ஆயுள் நீளமாகுவதற்கும் அவனுடைய செல்வம் பெருகுவதற்கும் உண்டான வழிவகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. தாராளமாக செலவு செய்யுங்க, அதிலும் குடும்பத்தாருக்கு செலவு செய்யுங்க. உங்களுடைய குடும்பம் யார் என்று பார்த்து அவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அது அல்லாமல் வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு வேணுமே, பேரப்பிள்ளைக்கு வேணுமே, பேரப்பிள்ளைக்கு வேணுமே என்றெல்லாம் சேமித்து 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 நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் நீங்கள் சேமித்து வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதற்கான ஜக்காத்தை நீங்கள் சரியாக கொடுத்தீங்களா, அதற்குண்டான சதக்காக்களை நீங்கள் கொடுத்தீங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஓரளவு சேர்த்து வச்சுவிட்டு என்றும் நன்மைகள் தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கு, பள்ளிவாசலுக்கு என்ன செய்வான், வாக்களிப்பான். மதரசாக்களுக்கு அதை தர்றான்னு வாக்களிப்பான், ஆளை காணா போயிடும். ஒருத்தர் ஒரு டாய்லெட்டில் ஒரு பெருமகனார், ஒரு சீதேவி சாலிஹ் என்று அறியப்பட்ட ஒரு மனிதர், சாலிஹான ஒரு மனிதர் பாத்ரூமில் இருக்கிறாங்க, டாய்லெட்டில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு மனுஷர் வர்றாரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறார், வெளியில் இருந்துக்கிட்டு சத்தம் போடுறாரு, எனக்கு சட்டை இல்லை, ஒரு தொழுகைக்கு போக கூட ஒருங்கான சட்டை இல்லை, யாராவது சட்டை தாங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த சாலிஹான மனிதர் சொல்கிறாரு, ஏன் சட்டையை நான் உனக்கு தந்து விட்டேன் என்று வாக்கு கொடுக்குறாரு. அப்போ வெளியிலையும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, என்னடா இது பாத்ரூம்லேருந்து டாய்லெட்லேருந்து இந்த மனுஷன் பேசுகிறாரு, அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, ரொம்ப அதபு பேணக்கூடிய ஆளோ. கக்கூசில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது, பாத்ரூமில் உட்காந்து டாய்லெட்லேருந்து பேசலாமா? பேசுகிறது மக்ரூ, அதபு குறைவானது. அப்போ அந்த மனுஷன் வெளியில் வந்ததுக்கு பிறகு, என்ன பெரிய நீங்கள் இப்படி பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு டாய்லெட்டில் உட்காந்துட்டு பேசுகிறீங்களே, இப்படி சொன்னீங்களே அப்படின்னா, ஆமாம் அது உண்மை தான், பேசக்கூடாது தான். ஆனால் நான் பேசியதுக்கு காரணம் என்னென்னா, அவர் இப்படி கேட்டதும் நான் பாத்ரூமில் வைக்கும்போது கக்கூஸ் வைக்கும்போது என் காதில் விளங்கிச்சு. கதவை தான் மூட முடியும், காதையாக மூட முடியும், காதுக்குள்ளே விளங்கிடுச்சு. விளங்குனதை என் கல்பில் கொடுக்கணுங்கிற மனசு வந்துட்டு, பாத்ரூம்னு இது வெளியில் போகிறதுக்குள்ளே அந்த மனசு மாறிடுமோ? மனசு மாறிடாமா இல்லையா? வருவான், அஜியார் எதா எழுதுங்களேன் அப்படின்னு கஷ்டத்தை சொல்லுவான். அப்படி பார்த்தா பாவமாக இருக்க, ஒரு 5000 ரூபா கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் கொஞ்சம் தந்தாங்கன்னாங்க. அவங்க கொடுத்தானே இருப்பாங்க, சரி அப்போ ஒரு 3000 ரூபா கொடுத்தணும். மனசு மாறுதா இல்லையா? அதுக்கு சரி பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டா நீங்கள் அங்கங்கெல்லாம் போய் கேட்டுக்கங்கன்னு ஒரு 1000 ரூபாவில் வந்து நிற்கும். இது இயல்பாக மனிதனுடைய நிலை. இந்த மனம் மாறிவிடும். அதுக்கு தான் அல்லாஹ் இதுக்கு பேரை கல்புன்னு வச்சுருக்கான். கல்புனால பிறல்றதுன்னு அர்த்தம். இப்படி பிறண்டுக்கிட்டே இருக்கும், ஒரு நிலைப்பாடாக இருக்காது. 7வது நிலை வந்தால் தான் கல்வில நஃப்ஸை என்ன செய்றாங்க, 7 நிறையாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதான் முத்துமையின்னா, அது சாந்தி அடைஞ்சிடும், அது உறுதியாக இருக்கும். இந்த பிறண்டுகள்லாம் இருக்காது. இந்த கல்பு முத்துமையின்னா அது 7வது நிலைக்கு அது போகணும். நஃப்ஸை அழகாக பிரித்து வச்சிருக்காங்க தஸவுஃப்வாதிகள், சூஃபியாக்கள். ஆகவே என்னுடைய மனது மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தந்தேன் என்று வாக்களித்தேன். வாக்களித்தால் மாறுபவன் முனாஃபிக் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நான் பயப்படுறேன். அந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்டுக்கு நான் போக விரும்புவேனா, அதனால் வாக்களித்தேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்டு காட்டினாங்க. எத்தனை வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மஜ்லிஸுகளுக்கும் மதரசாக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் நிறைய பேர் செலவழிப்பாங்க. செலவில் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, செலவழிப்பாங்க. பில்லை போட்டு கொடுத்தா வராது. கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கமாக செலவழிச்சிருப்போம். இந்த பள்ளிவாசலுக்கு சகனுக்கும் சட்டிக்கும் போய் சேர வேண்டிய இதுக்கு இந்த பள்ளிவாசலில் கணக்கு புள்ள இருக்கிற பாருங்க, செருப்பு தேஞ்சிரும். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அட பள்ளியினுடைய ஹக்கல்லவா, அதை கொடுக்கறதுக்கு ஏன் உனக்கு என்ன கஷ்டம்? பள்ளியினுடைய சகலை தான். இப்போ எல்லாமே இப்போ முன்னாலெல்லாம் கலையம் இருக்கும், சிட்டி இருக்கும்,
அதை வச்சு பள்ளிவாசலுக்கு வருமானமும் இருந்து. இப்போ அதுவும் இல்லை, எல்லாமே சில்வரில் என்ன செஞ்சிருச்சு, எவர் சில்வரில் வந்துருச்சு. சரியாக போகட்டும், தண்ணி களையும், இப்போ அது பக்கெட்டாக போயிட்டு சரி மீது சகன் இருக்க தானே செய்கிறது. இந்த பள்ளியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு அதுக்குண்டான ஹக்கை கொடுத்து விடணுமா இல்லையா? நம்ம இதெல்லாம் அனுபவித்து பார்க்குறோம், அந்த துறையோடு நம்ம சம்மந்தப்பட்டவர்கள் என்பதால் இதை சொல்லுகிறோம். அதுக்குண்டான வாடகைகள் சரியாக கொடுக்கப்படுகிறதா? முந்தைய காலங்களில் இந்த ஒரு மஹல்லாவில் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, நம்ம ஆபாக்கள் செஞ்ச பணி என்னன்னு கேட்டால், அந்த நிக்காக செய்கிறவங்களுக்கு உண்டான ஹக்குகள் அதை கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். அது அல்லாமல் அந்த பள்ளியினுடைய இமாம், அந்த பள்ளியினுடைய முஅத்தின், அந்த பள்ளியிலே ஹிதமத்தை செய்யக்கூடியவர், இந்த 3 பேருக்கு ஒரு ஹக்கை கொடுப்பாங்க. இந்த 3 பேருக்கு என்ன செய்வாங்க, ஹக்கை கொடுத்துருவாங்க. ஹக்குன்னு பள்ளியில் என்ன செய்வாங்க, வச்சுருவாங்க. இப்படி இருக்கா? இவர் எங்கே போவார் இவர்? அது மட்டுமல்ல, முன்னுடைய ஆபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, சஃபர் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அங்கே என்ன செய்வாங்க, அந்த முஅத்தின்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் கொடுப்பாங்க, ஹக்குகளை கொடுப்பாங்க. காரணம் என்ன? நாம் அங்கே போய் கிடக்கிறோம், நம்ம பிள்ளைகள்லாம் இவங்களுக்கு பின்னால் தான் தொழுதுகிட்டிக்கிறாங்க, குரான் பள்ளி வாசல் பள்ளியை வச்சு ஓதி கொடுத்துட்டு கிடக்கிறாரு கொள்கிறாரு. இவன் நாம அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அல்லாஹ் தான் நமக்கு பரக்கத் ரிஸ்கை தர்றான், இதில் போய் கஷ்டப்பட்டு கிடக்கிறாரு. இதை விட்டால் இது அளவிடப்பட்டது தானே. 4000 ரூபா 4000 ரூபா, 3000 ரூபா 3000 ரூபா தானே. 3500 ரூபா கொடுத்துருவாங்களா? இந்த மாதம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்களேன் 3500 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்களா? நிர்வாகம் கொடுக்குமா? இல்லை. ஆனால் அப்படி அல்ல, அளவிடப்பட்டது அது. இதுக்காக வேண்டி கடைசியில் என்ன செய்யணும், ஒரு கஷ்டமான ஒரு நோய் நொம்பலன்னு வந்துருச்சுன்னு வைங்க, 50000 ரூபா 60000 ரூபா செலவழிக்க முடியும். அவ்வளோலாம் பள்ளிவாசம் தர முடியாது. வேணா ஒரு 1000 ரூபா 2 ரூபா தர்றோம், வேறு 4 பேர்கிட்ட கேட்டு தர்றோம். இப்படி தானே இருக்கிறது. உலமாக்களுடைய நிலையும் முஅத்தின்களுடைய நிலைகளையும் இமாம்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் தர்மமா? இதை யார் எடுத்து பேசுவது? நாங்கள் எடுத்து பேசினா எங்களை கேட்கணும்னு நினச்சிக்கிடுவாங்க. கேட்கும் நிலைகள் எல்லாம் எங்களை வைக்கவில்லை. ஆனால் இருக்கக்கூடிய நிலைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஹக்குகள்லாம் பேணவில்லை என்றால் அவர்களுடைய நிலைகள் என்ன? எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அந்த ஒரு சின்ன ஒரு வீட்டில் 12 பேர் இருக்கிறாங்க. இப்படி எத்தனை கேட்பதற்கு வெட்கப்படக்கூடியவர்கள் உண்டு, ஹயாவோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குதா, செலவோடு செலவு, அவங்கள கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துரு. நம்ம வீட்டில் செலவு வந்துடுச்சு, கூட ஒரு சட்டி ஆக்கணும்னு வந்துட்டு செலவு செய்கிறோமா இல்லையா? 10 சட்டி ஆக்கிறது இன்னும் கணக்கெலாம் போட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் நண்பர்கள் அது இதுன்னு கொண்டு வர தர்றாங்க. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு காலேஜ் மெட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர்றாங்க, அதில் வர்றாங்க, அங்கே படித்தேன் இங்கே படித்தேன், எல்லா ஆக்கள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துருவோமே, கூட 2 சட்டி ஆக்குவோம். பிரியாணி தான் ஆக்கணும், ஆக்கு. ஒரு பிரியாணி செட்டி ஒரு எவ்வளோ வருது? 30000 ரூபா. 2 செட்டிக்கு 60000 ஆக்கு. தயங்குறமா? இது தப்பு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு சட்டி கூடுதலாக வந்து விட்டுதாங்க, நீங்கள் ஏன் கருதக்கூடாது? அந்த ஏழைகளுக்கு கொடுங்களேன். அப்படி ஒரு பங்கை அதுக்கென்று ஒதுக்குங்கள். இதையெல்லாம் செய்யுங்க. செய்யாதவர்கள் யாருமே செய்யலன்னு சொல்ல வரல. அது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன், விதிவிலக்கு உண்டு என்பதை. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு செய்யணும் சகோதரர்களே. இப்படி சொல்வது சில பேருக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட அவங்க இது ஆகிரத்தில் அது சந்தோஷமாக இருக்கும். ஆகிரத்தினுடைய சந்தோஷ வழிகள், ஆகிரத்தினுடைய சந்தோஷ வாழ்க்கை, சுவன கதவு திறக்கும். அதற்கான வழிவகைகள், அதனுடைய சாவிகள் இது என்பதை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்குது. இனி அடுத்த தர்மம் என்று வரும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பை கொடுக்குறான். அந்த பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புக்கு கட்டுப்பட்டு அந்த பொறுப்பு உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்குதோ அந்த பொறுப்பில் நீங்கள் செயல்படணும். அந்த பொறுப்பில் செயல்படுறீங்களா? நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது, பள்ளிவாசல்கள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த நிறுவனங்களிலெல்லாம் ஒரு பொறுப்பாளர்களை கொண்டு வைக்கிறது பார்க்குறோம். பெரும்பாலும் யாரை வைப்பாங்க? செல்வந்தர்களை தான் வைப்பாங்க. செல்வந்தர்கள் அல்லாத மற்றவர்களால் அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்காதா? ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு செல்வமா தகுதி? கொஞ்சம் யோசிங்க. ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு செல்வம் தகுதியா அல்லது செல்வம் மட்டுமே தகுதியா என்றால், செல்வம் எந்த வகையிலே உதவுகிறது என்று சொன்னால், அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு, ஒரு பாதிப்பு என்று ஏற்பட்டால் இந்த செல்வந்தர் நின்று காப்பாற்றுவார். அவர் பையிலிருந்து காசை கொடுப்பார். இதுதான் செல்வந்தர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம். அது அவரை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க?
ஏன் அவர்களை கொண்டு வரவில்லை? நாளைக்கு அந்த நிறுவனத்திற்கு ஒரு ஆபத்து, பின்னடைவு தேவை என்று வரும் பொழுது அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? செல்வந்தர்களுக்கு இருக்கு, அவங்க கொடுப்பாங்க. இதே போல யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவார்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஇயதி. நீங்கள் எல்லாரும் பொறுப்பாளிகள், உங்களுக்கு பொறுப்பு தரப்படும். இன்றைக்கி நமக்கு தரப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும், நிர்வாகத்தில் இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும் சரியாக செய்கிறோமா? ரோடு அவ்வளோ பள்ளத்தாக்கா இருக்க, அங்கே பார்த்தா பஞ்சாயத்து போல சண்டை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இன்றைக்கு ரோடுகளை சீர்படுத்துறது யார்? இதை செய்கிறது யார்? மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து சண்டை போடுவதற்கு அல்ல, கௌரவம் பார்ப்பதற்கு அல்ல, காசுகளை சுருட்டுவதற்கு அல்ல. எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? வெளியூர்லேருந்து வர்றான், ஏன்னா காயல்பட்டினம் இவ்வளோ செல்வந்த ஊர், என்னப்பா ரோடெலாம் இப்படி கேவலமாக இருக்கிறது. யாருக்காவது எத்தனையோ கலிபாப்பா இதில் பயம் நடந்தது, அதில் தெளிவாக பேசினோம் நாம் இது சம்பந்தமாகவே. அவர் கத்திட்டு கிடப்பார். அப்படி நினச்சதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனால் நாளைக்கு அல்லாஹ் என்கிட்ட கேட்க போகிறது இல்லை, நீ பேசுனியா, நீ ஏன் பேசலைன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன் செய்யலைன்னு கேட்பான். பொது பணத்தை சுருட்டுவதற்கு யாருக்காவது அனுமதி இருக்கிறதா? அட அவன் சுருட்டாங்கிறதுக்காக நீ செய்யாம விடுவதற்காக அனுமதி இருக்கிறதா? ரெண்டுக்கும் அனுமதி இல்லை. என்ன அட்டூழியம், என்ன அநியாயம்! ஒரு நல்ல காரியம், பொதுமக்களுக்காக நடைபெற வேண்டிய காரியங்கள் ஏதாவது உருப்படியாக நடக்கிறதா? எதற்கு தேர்தல்? எதற்கு கவுன்சிலர்ஸ்? எதற்காக தேவைகள்? இதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யார் மீது தப்பு, யார் மீது சரி என்றெல்லாம் விவாதிக்க வரவில்லை. காரியம் நடக்கவில்லை என்பதுதான். ஏன் அது நடக்க இல்லை? குண்டும் குழியுமா இருக்கு. அங்கன 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 அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த ஸ்பீட் பிரேக்னு ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸ்பீட் பிரேக் போடுறதுக்கு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் பிரகாரம் ஸ்பீட் போடுறதுக்கு அவன் ஓடுனா அவன் போட்டு வச்சுக்கிறான், இவன் ஓடுன்னு இவன் போட்டு வச்சுக்கிறான். பைக்கில் வேகமாக போகிறான். அப்போ எல்லா வீடுகளும் போட்டு ஸ்பீட் பிரேக்காகவே போட்டு வச்சு மழையாக ஒவ்வொரு தெருவையும் ஆக்கி வச்சிட வேண்டியதானே? இதெல்லாம் அதர்மம். இது தர்மமா? இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கே போட்டுக்கோ. அதுவும் போடுறத எப்படி போடணும், அதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. பஸ்ஸில் போகிறவன், காரில் போகிறவன், பைக்கில் போகிறான், அவ்வளோ பேர் திட்டிக்கிட்டு போகிறான். இதை ஞாபகம் வச்சுங்க, லானத்து, இதெல்லாம் லானத்து இறங்கிடும். அப்படி போட முடியாது. அதை போடுறதுக்கு அந்த விதிமுறை பிரகாரம் அது முறைமை ஸ்லோப்பாக போட்டு அப்படி ஏறி ஸ்லோவாக தான் போக வேண்டிய இடத்துல அது அப்படி போடணும். அவனுடைய வாகனமும் அவனுடைய இடுப்பும் ஒடிகிற மாதிரி போட்டால் திட்டமாட்டானா? அந்த திட்டெல்லாம் பாதிக்கும். அதையாவும் வச்சுக்கோங்க. செய்கிறத அழகாக செய்யுங்க. உங்களுக்கான ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறானா? யார் பொறுப்பாளிகளோ அவர்களை நான் பேசுகிறேன். அது நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொறுப்பில் நான் கவனக்குறைவாக இருந்தால் நான் பதில் சொல்லி ஆகணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. நீங்கள்லாம் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் என்ன செய்வீங்க? விசாரிக்கப்படுவீங்க. பள்ளிவாசலுக்கு அதை செய்கிறேன் இதை செய்யணும் வாக்கு கொடுத்துறது, ஆளை காணோம். அங்கே இந்த சாமான்களை எடுத்துறது, அதுக்கு நான் வாடகைகளை கொடுக்கறது இல்லை. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி, இதெல்லாம் ஒரு பேச்சு. கேட்டால் அது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி அப்பா அப்படின்னு தூக்கி என்ன செஞ்சுறது? போட்டுறது. எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. உலமாக்களை உருவாக்கணும்னு பேசுகிறோம். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உலமாக்களை உருவாக்கணும்னு பேசுகிறோம். சுன்ன ஜமாத்து உலமாக்களை உருவாக்குறதுக்கு இந்த ஊரில் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க? எத்தனை பேர் படிக்கிறாங்க? எத்தனை பேர் ஓதுறாங்க? அது அதர்மம் இல்லையா? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஊரில் ஒரு ஆலிம் இருக்கணும், ஒரு ஊரில் டாக்டர் இருக்கணும். இதான் மார்க்கம், வாஜிப். அது மருத்துவர் இருக்கிறது வாஜிபு. இப்போ மருத்துவர்கள் சொன்னாலும் பிரச்சனையாக தான் ஆகும். அதை பற்றி நம்ம கவலைப்பட இல்லை. இந்த ஊரில் மருத்துவ அமைப்புகள் எப்படி இருக்கிறது? 100க்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறதா அன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. எத்தனை மருத்துவர்கள் இந்த ஊரில் பணிபுரிகிறார்கள்? எத்தனை மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் இந்த ஊரில் மண்ணில் இருக்கிறது? கேட்டால் அவங்க தரப்பில் உள்ள நியாயத்தை பேசுவாங்க. அது எந்த பக்கத்தில் நியாயத்தில் பேசினாலும் கூட இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா அவர்கள்? இந்த மண்ணில் உள்ள பொறுப்பு இல்லையா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? ஏன் நம்முடைய மக்கள் வெளியூருக்கு மருத்துவத்தை தேடி செல்கிறார்கள்? இதை ஏன் நாம் சிந்திக்க இல்லை?
அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோமா? அவ்வளோ பேரும் இவ்வளோ பெரிய மருத்துவமனை நம்ம கட்டி வச்சுக்கிறோமே, எவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்களே, ஏன்? இந்த கமலாவதியில் போய் படிக்க போகிறாங்க மக்கள். 900க்கு மேற்பட்டவர்கள் அந்த கமலாவதியில் படிக்கிறாங்க. அது அதர்மம் இல்லையா? நம்ம ஏன் கத்திக்கிட்டு தான் கிடந்தோம்? முக்கு மூளைகளுக்கெல்லாம் ஊரில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் மேனேஜ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்கே ஸ்கூல் இருக்குது, சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது, மொய்தீன் ஸ்கூல் இருக்குது, அல்லமீன் ஸ்கூல் இருக்குது, எத்தனை ஸ்கூல் இருக்குது. இதையும் தாண்டி அங்கே கமலாவதியில் போய் படிக்க வைக்கிறார்களே, ஏன்? ஏன்பா அங்கே போகிறீங்க? நோயின் சத்தில் போய் வாங்குறீங்க நீங்கள், ஜும்மாவும் இல்லாமல் போகிறதுன்னு கத்தணும். அதுக்கு மேலேயும் போகிறாங்களே, ஏன் அப்படி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூலினுடைய அமைப்புகள், ஸ்கூலினுடைய முறைகள், வாத்தியார்களுடைய தொடர்புகள் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கூலில் சொல்கிறான், சரி இந்த பாடம்லாம் இப்போ நடத்த இல்லைப்பா, எக்ஸாம் வந்துட்டு அரட்டை அடிக்கிறது ஸ்கூல் டீச்சர்ஸ், பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அது அங்கே நடக்குமா கமலாவதியில்? அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் விடுமா? இப்படி எத்தனை நடந்திருக்கிறது. இந்த பொம்பளை பிள்ளை ஸ்கூலில் 12ஆவது படிக்கக்கூடிய வயது வந்த பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கக்கூடிய டீச்சர் இருக்கிறான். கேவலமாக பேசக்கூடிய ஒரு டீச்சர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கேட்கறதுக்கு நாதி இருக்கிறதா? இதெல்லாம் அதர்மம் இல்லையா? அந்த டீச்சர் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அப்படி சும்மா இருக்கலாமா? எனக்கு தோழிங்கிறதுக்காக அப்படி சும்மா இருக்க முடியுமா? இது அதர்மம். இதெல்லாம் யாரிடம் எடுத்து சொல்வது? எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இதெல்லாம் தர்மத்திற்கு மாற்றம் இல்லை. இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் அதர்மம். சத்தியத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அத்துணையும் அதர்மம் தான். இந்த கவர்மெண்ட் பொம்பளை ஸ்கூல்ல அவ்வளவு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறான், கேவலமாக பேசக்கூடியவர்கள். பிள்ளைகள் பயப்படுது சொன்னா, உள்ள நடக்கக்கூடிய எக்ஸாம் இருக்குமில்ல, அதில் எங்களோட மார்க்கை குறைச்சிருவாவா? இன்டர்னல் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதில் எங்களுக்கு மார்க்கை குறைச்சினா பிள்ளைகள் பயப்படுது. விசாரணை நடத்துங்கள். பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், வசதி மிக்கவர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், முத்தவள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் விசாரணை நடத்துங்க. யார் அது, எப்படி நடக்கிறாவா என்பதை கேட்பதற்கு நமக்கு திராணி வேணும். இந்த ஊரில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி குழந்தைகளை, பெண்களை, வயதுக்கு வந்த பிள்ளைகளை கை நீட்டி அடிக்கிறது, கேவலமாக பேசுவது, என்ன அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதர்மம் இல்லையா சகோதரர்களே? இதெல்லாம் எனக்காக நான் பேசுகிறேன், இது சமுதாயத்திற்காக இல்லையா? யார் எடுத்து சொல்லுவது? பூனைக்கு மணி கட்டுவது யார்? மணியை கட்டுறதுக்கு வந்தாச்சு, வாங்க எங்கெங்கன கட்டணுங்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த நிலைகளெல்லாம் மாறணும். மழை காலம் வருது, ஒவ்வொரு ஜும்மாலையும் சத்தம் போடுறோம், ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மழை காலத்திலையும் சொல்கிறோம், மழை காலம் வர்றதுக்கு முன்னாலும் சொல்கிறோம். இப்போ மழை இல்லை, மற்ற இடங்களில் மழை பெய்யுது, இப்போ இங்கே மழை இல்லை. மழை காலம் வந்தால் ஒரு சமயங்கள் போன தடவை எப்படி மழை பெஞ்சுது, கொட்டோ அல்லாஹும்ம ஹவாலைனா ஒலாலைனா, இறைவா மற்ற இடங்கள்லாம் மழையை பெய்ய செய்வாயாக என்றெல்லாம் ஓதனம் இல்லையா? தாங்க முடியாமல் நிலை ஏற்பட்டது. நான் ஜும்மாவில் சொல்லி காட்டினேன், மழை ஒன்றும் அதிகம் இல்லை, மழை தகுதியான அளவுக்கு தான் பேஞ்சிருக்குது. ஆனால் அந்த தண்ணீர் போகுவதற்கான வழி இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. அதனால் நம்ம வீடுகளில் எல்லா வீடுகளுக்கு முன்னாலேயும் அங்கங்கே முடுக்கில் தான் என்ன செஞ்சு, முடுக்கலையும் ஓடையிலையும் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கக்கூஸ் காண போட்டு வச்சுருக்கிறோம், ட்ரைனேஜுகளை போட்டு வச்சு அவ்வளவு நிறைந்தது. பல வீடுகள், பள்ளமாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் அது நிறைந்து போனது. பாத்ரூமுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக நம்முடைய தாய்மார்கள் தேடி போனாங்க. இந்த சங்கடம் ஏன் வருகிறது? ரோடுகள் உயர்ந்ததால். இதானே அடிப்படை. ரோட்டை போடுறோம், ரோட்டையா போடுறான், ரோட்டுக்கு மேலே ரோட்டை போடுறான், தோண்டி போடுகிறானா? எங்கே தோண்டி போடப்படுகிறது? ஒரு ரோட்டை தோண்டி அதனுடைய ரோட்டை நீங்கள் வேணால் தோண்டி பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ரோடு இருக்கும், அதை தோண்டி பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ரோடு இருக்கும், அதுக்கு தோண்டி பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ரோடு இருக்கும், 4 ரோடு இருக்கும். இது 4 வேயா? ரோட்டுக்கு கீழே ரோடு, ரோடுக்கு கீழே ரோடு, தோண்டி போடுறது இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து காசை வாங்குறது. ரோட்டை ஒழுங்கையாக போட்டால், அது பள்ளமாக போட்டால், முறையாக போட்டால், முந்தைய காலம் ரோடு அவ்வளோ போய் கடலில் போய் சேரும், கீரிக்குளத்துக்கு போய் கீரிக்குளத்தில் கடலுக்கு போகும். அப்படித்தானே இருந்த முறை. இன்றைக்கு குளங்கள் அடைபட்டு போய்விட்டது. சரி, போகட்டும். தண்ணீர் போகக்கூடிய அந்த போக்குகள் அவைகள் அடையப்பட்டு போச்சு, முடிஞ்சுது. ரோடாவது சரிப்பா, அந்த இடம் தான் நீ வச்சு ரோட்டையாவது ஒழுங்காக செஞ்சுருக்கலாமே, அப்படின்னா அந்த தண்ணியாவது கடலில் போய் சேருமே. அந்த வழிவகை இல்லாமல் போய்விட்டது. இது அதர்மம் இல்லையா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்போ எல்லாம் இந்த நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த மழை வருவதற்கு முன்பாகவே இதில் ஒரு கவனம் செலுத்துங்கள். யார் பொறுப்பாளிகளாக? முத்தவள்ளிகள், பள்ளிகளுடைய முத்தவள்ளிகளா, பள்ளிகளினுடைய செக்ரட்டரிகளா, நிர்வாகங்களினுடைய தலைவர்களா, வசதி படைத்தவர்களா,
ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்களா, அரசியல் தலைவர்களா, வாங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம். என்ன செய்யலாம் நாளைக்கே பேசுவோமா? நான் வர்றேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் யார் வர்றீங்க? யாரோட உட்காந்து பேசுறது? எனக்கு அது செய்ய தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அதற்கு நிவர்த்தி என்ன இருக்குங்கிறத வழிவகைகளை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் முன் வரட்டும். காசு போயிடுமேனு வராதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இப்படி எல்லாம் இருந்தால் இந்த ஊரை எப்படி காப்பாற்றுறது? தண்ணி இப்படி இருந்தால் மழை காலம் வந்துட்டால் எத்தனை வீடுகளுக்குள்ள சண்டை. அந்த தண்ணி இங்கே வந்து விழுதுங்கிறான், அந்த தண்ணி அங்கே வந்து விழுதுங்கிறான். இவங்க இங்கே அடைச்சி வச்சு அந்த தண்ணி அந்த பக்கமாக போய் சேருது, அவங்க அந்த அடைச்சி அது இங்கே வந்து சேருது. எவ்வளோ கூத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன விடிவு? இதற்கெல்லாம் விடிவு இல்லையா? இதற்கெல்லாம் வழி இல்லையா? இந்த தர்மத்தை எல்லாம் யார் பேன்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சுமாமத் பின் உசால் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வரல. அவங்க ஒரு யமாமா பகுதியினுடைய அரசராக இருந்தவங்க. அரசராக இருந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க. அப்படி எப்படி கட்டளை தெரியுமா? முஸ்லீம்களை எங்கே கண்டாலும் வெட்டுங்க, இந்த ஊர் இந்த நாட்டுக்குள்ளே முஸ்லீம்கள் நுழையக்கூடாது, எங்கே கண்டாலும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான தொல்லைகளும் அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சஹாபிகளுக்கெல்லாம் கடும் கோபம் சுமாமத் பின் உசால் அவர்கள் மீது. ஒரு கட்டத்தில் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் பண்ணது சுமாமாவங்க கூட தெரியாது, ஒரு சந்தேகத்திற்குரிய நபராக தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டது. சுமாமத் பின் உசால் அவங்க என்ன செய்கிறாங்க? உம்ராவுக்கு போகிறாங்க. உம்ராவுண்டா இஸ்லாம் காட்டி தந்த உம்ரா இல்லை. எல்லா காலத்துலேயும் உம்ரா ஹஜ்ஜுங்கிறது இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலேயே அவங்க பிறகுக்கு முன்னாலேயே ஹஜ் இருக்க தானே செஞ்சுது. அது அங்கே இருக்கக்கூடிய சாமி அதை எதை போய் என்ன செய்வாங்க? வழிபடுவாங்க, அதுக்கு அபிஷேகம் செய்வாங்க, அதை தொட்டு முகருவாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கும். இது இந்த மாதிரி உம்ராது. அந்த மாதிரி உம்ராவை செய்கிறதுக்காக போகிற வழியில் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்ட. தனியாக அவங்களுடைய படைப்பட்டாளங்களும் இருக்குது, அவங்களுக்கு இது தெரியாது. அதற்கு பிறகு சுமாமத் பின் உசால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ யாரை கைது செஞ்சுட்டு வந்து இருக்கீங்க? சுமாமாவையிலோ அப்படின்னு கொதிச்சு போயிட்டாங்க சஹாபிகள்லாம். சரி, அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அவரை கவனிங்கன்னு சொல்லி அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. அதற்கு பிறகு 2-3 நாள் அங்கேயே கைதியாக இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள்லாம் பார்க்குறாங்க. பள்ளிவாசலில் தான், பள்ளிவாசல் தூணில் தான் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் தொழுகிறது, அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பாக பிரிப்பினை விஷயமாக வந்து பேசுகிறாங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக வந்து பேசுகிறாங்க, கடன் கொடுத்த விஷயமாக வந்து பேசுகிறாங்க. இப்படி எல்லாருக்கும் உட்காந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் தீர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை, அந்த அழகையும் பார்க்குறாங்க, தீர்ப்பினுடைய முறையும் பார்க்குறாங்க, நேர்மையும் பார்க்குறாங்க, நியதியை பார்க்க எல்லாமே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனால் சும்மாமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகமே நான் வந்து இப்படி நானும் என்னுடைய தோழர்களும் இதற்கு போகிறதுக்கு தயாரானோம். எதுக்கு? உம்ராவுக்கு போகிற வழியில் தான் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் உம்ராவை செய்கிறதா இல்லையா? செய்யுங்க. உம்ரா எப்படி செய்யணுங்கிறத ரசூல் கற்றுக் கொடுக்குறாங்க. சஹாபிகள்கிட்ட சொல்லி எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சுமாமத் பின் உசால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு அரசர் மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவினுடைய ஹரம்னுடைய எல்லையில் உள்ளே போகும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்னு தல்பியாவை மொழிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த தல்பியா புதிய தல்பியாவாக இருக்குது. அவங்க இப்படிலாம் தல்பியா சொல்கிறது இல்லை. யார்? குறைஷிகள். அவங்க என்ன செய்யற தல்பியா எப்படி சொல்கிறது இல்லை. என்னடா புதுசான ஒரு தல்பியா கேட்குதே என்று ஆச்சரியப்பட்டு எல்லாரும் இளைஞர்கள் அங்கே கூட்டம் வந்தால் பார்த்தா ஒரு பெரிய ஒரு படம் மாதிரி ஒரு ஆட்களாக வந்து நிறைய வர்றாங்க, புதுசாக தல்பியா சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ அங்கே இருந்த பெரியவர்கள் சொன்னாங்க, அட அவர் வந்திக்கிறது யார் தெரியுமாப்பா? சுமாமாப்பா. அங்கேருந்தால் நமக்கு உணவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நீ அதை போய் நீ என்ன வம்பு வந்துடாமப்பா, நமக்கு பெரும்பகுதி உணவு அவங்க பகுதியிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது, ஏதாவது வெள்ளங்கமாக போயிடும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னாங்க. ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்தது, கசமுசா நடந்து முடிஞ்சிருச்சு. சுமாமாவுக்கு கோபம் வந்துட்டு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க எல்லாம் உம்ராவெல்லாம் சிறப்பாக முடிச்சு சொன்னாங்க, யமாமாவிலிருந்து ஒரு பருக்கை கூட வராது, உணவு தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யமாமாவிலிருந்து ஒரு ஹப், ஒரு சீட், ஒரு வித்து கூட இந்த மக்காவில் இறக்குமதி செய்ய மாட்டேன், உணவு தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் உணவு தடை விதிச்சாச்சு. 3-4 மாதத்துக்கு பிறகு உணவு இல்லாமல், காசு இருந்து என்ன செய்ய? உணவு இல்லைன்னா காசு சாப்பிட முடியுமா? ரூபாயா பணத்தையே சல்லியை சாப்பிட முடியுமா? என்ன காசு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் உணவில்லை.
சங்கடமான நிலை ஏற்பட்டது. இந்த குறைஷிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடிதம் எழுதினார்கள். சுமாமாவுக்கு இல்லை, ரசூலுல்லாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நாயகமே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீங்களே. நாயகமே அவர் சொல்லல, அவர் பேரை போட்டு எழுதுறாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? நாயகமே, குடும்பத்தை இணைந்து நடக்கணும்னு சொல்கிறீங்க, இரத்த பந்தத்தை பேணணும்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் உங்களுடைய இரத்தம் இல்லையா? நாங்களெல்லாம் உங்களுடைய குடும்ப பந்தம் இல்லையா? சுமாமா உங்களை ஏற்றுக்கொண்ட சுமாமா உணவு தடை விதித்து விட்டு போய்விட்டார். நாங்கள் எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க உணவு இல்லாமல் என்றெல்லாம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கடிதம் எழுதுனாங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கா? ஏண்டா என்ன பாடுபடுத்தினீங்க? எங்க நம்ம எழுதுவோமா இல்லையா? இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு பஞ்சாயத்து போர்டில். என்ன பாடுபடுத்தினீங்க? எனக்கு நீ அப்படி செஞ்சா நான் இப்படி செய்கிறேன், நீ அப்படி சொன்னா நான் இப்படி சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? எவ்வளவு அட்டூழியம் செய்தார்கள் அந்த குறைஷி காபிர்கள். எத்தனை பேரை கொன்றீங்க, எத்தனை பேர் அநியாயப்படுத்தினீங்க, எத்தனை பேர் அந்த மண்ணில் போட்டு புரட்டி எடுத்தீர்கள். நிர்வாணமாகி பிலால் ரலியல்லாஹு தஆலா, அம்மா ரலியல்லாஹு தஆலா, அந்த சுமையா நாயகியை நிர்வாணமாக ஆக்கி ஆண்களுக்கு மத்தியிலே அபத்திலே மானப்பகுதியிலே அம்பு எய்து ஆண்களுக்கு மத்தியிலே கொன்றீர்களே. எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம். இவ்வளவு நடந்திருக்குதே. இப்படிலாம் எழுதி கேட்கலாமா இல்லையா? கேட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு கடிதம் எழுதுனாங்க சுமாமாவுக்கு. சுமாமா, இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்கு உரியது, உன்னுடையது நினைச்சுக்கிட்டியா நீ? என்ன கேட்குறாங்க? இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்கு உரியது, என்ன தடை விதிக்கிறாய் நீ? உணவு தடை, தண்ணீர் தடையை யாரும் விதிக்க முடியாது. மோட்டரை போட்டு தண்ணி உறிஞ்சு எடுத்துட முடியுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உணவு தடையோ தண்ணீர் தடையோ விதிக்க முடியாது. கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான், கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேங்கிறான், தண்ணி பூரா கடலை போய் விழுந்தாலும் பரவாயில்லை, இந்தவனுக்கு விவசாயத்துக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க? உன்னுடைய பாத்திக்கு தண்ணீர் உன் வழியாக போகும் பொழுது உன்னுடைய பாத்தி நிறந்து விட்டால் அடுத்த அடைக்கக்கூடாது, அடுத்த பாத்திக்கு தண்ணியை திறந்து விடுங்கிறாங்க, அடுத்த வயல்வெளிக்கு தண்ணியை திறந்து விடுங்கிறாங்க. உணவு தடை நீ விதிப்பாயா நீ? இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்குரியது, அவனுடைய ரிஸ்க், அதை என்ன நீ தடை செய்வது? கொடு என்றார்கள். சுமாமா ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்புனாங்க, விசாலமாக்கினாங்க அவங்களுடைய இதை. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லுது, இதெல்லவா செய்யணும். இங்கே என்ன கௌரவம் வாழுது? எனவே இந்த மாதிரி காரியங்களை, பணிகளை நாம் செய்துவிட்டு போவது தானே ஒரு பெரிய பாக்கியம். தொழுகை மட்டுமல்ல இபாதத், இவைகள்லாம் இபாதத். அடுத்தவர்களுடைய சங்கடத்தை நீக்குவது, அவர்களுடைய கஷ்டத்தை போக்குறது, ஊரில் ஒரு நல்ல காரியங்களில், பொது காரியங்களில் ஈடுபடுவது, நல்ல விஷயத்திற்காக உதவுவது, ஆலோசனை சொல்வது, உடல் உழைப்பு செய்வது, எல்லாமே இபாதத்து தான், எல்லாமே இபாதத். எனவே இந்த அடிப்படையில் தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும். அந்த மாதிரி நாம் சேர்க்கும் பொழுது, அந்த மாதிரி நம்முடைய நடைமுறைகள் நடக்கும் பொழுது, இன்னொன்று நம்ம சொல்லலாம், இப்போ நம்ம ஊரில் மதரசாக்கள், பள்ளிவாசல்கள் நிறைய வசூல்களை நம்ம செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தா நம்முடைய செல்வந்தர்களை கூட அதை பூர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை அந்த கருத்து பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பகுதியாவது என்ன செய்யலாம், நிவர்த்தி செய்ய முடியும் என்பது மறுக்க முடியாது. கிழக்கரை போன்ற ஊர்கள்லாம் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் ஊர்லேருந்து தானப்பா உலமாக்கள் வர்றாங்க, வசூலுக்குண்டு வர்றாங்க, அவங்களுக்குண்டு வர்றாங்க, மதீனா இருந்தாங்க, இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க, அத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க, நோட்டை தூக்கிட்டு வர்றாங்களே, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதா அப்படின்னு கீழக்கரைக்காரன் கேட்டது எனக்கு இன்றைக்கும் காதில் ஒலிக்குது. எங்கள் ஊர்லேருந்து அப்படியாவது என்றைக்காவது உங்கள் ஊரில் வந்திருக்கிறோமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, நான் அறிந்தது வரைக்கும் அப்படி அறியலை. சங்கடமாக இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறோம். அப்போ எது தர்மம், எது அதர்மம்? அப்போ நம்ம மக்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய பணபலம் பலகீனமாகும் பொழுது இதையெல்லாம் யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? அந்த செல்வந்தர்கள் அதை செய்யணும், அவங்க நிவர்த்தி செய்யணும். இது அவர்களுடைய பொறுப்பு, அவர்களுடைய ஹக்கு. ஒரு காலகட்டத்து வரைக்கும் தான் நம்ம வாழ போகிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம். ஒரு பைசா கொண்டு போவோமா? செக்கு புக்கு கபூருக்கு போவோமா? சைன் போட முடியுமா? அங்கே போய் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? நம்ம ஒன்றும் கொண்டு போக, அங்கே போய் செக் ஆகிடக்கூடாது நம்ம. எனவே அதற்கு முன்பாகவே இங்கே என்ன செய்யுங்க, நீங்கள் தாராளமாக கொடுங்கள் என்பது தான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இதை நம்முடைய கவனத்திலே கொண்டு வந்து எல்லா விஷயங்களிலும் தர்மம் அதர்மம் என்பது இருக்கிறது. அதர்மத்தை விலக்கி தர்மத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் மேற்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பெருமக்கள் எல்லாம் மூவழிகள் நாயகம் என்று இன்றைக்கு போட்டுக்கிறோமே. அவங்களுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகள், இபாத தொழுகை இது மட்டுமா இருந்தாங்க. சமூக சேவைகள் அவர்கள் எவ்வளோ ஈடுபட்டிருக்கிறார்கள். லப்பபாபாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய இதுகள் அற்புதமான செயல்பாடுகள் இல்லையா? அவைகள் எல்லாம் சமூகத்திற்காக ஆற்றிய பங்கு பணிகள் எல்லாம் விரிவானது.
எனவே அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் இது போன்ற நற்காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய நெஞ்சங்களை விசாலமாக ஆக்கி, நம்முடைய சிந்தனைகளை விசாலமாக்கி, குறுகிய சிந்தனைகளிலிருந்தும் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய நாவையும் பாதுகாத்து, இந்த சமூகத்திற்கு நம்மால் என்ன நற்காரியங்களை செய்ய முடியுமோ அந்த நற்காரியங்களை அல்லாஹ் செய்ய வைப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த நாதாக்களினுடைய பொருட்டால் நம்முடைய எல்லாருடைய நோய் நொம்பலங்களையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கடன் தொல்லைகளையும் நீக்கி ஈருலக சௌபாக்கியம் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் ஒதுவுடனே மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலித்து, நாளை மறுவுலகிலே சுவனிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியிலே அமர்ந்து எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய திருலிகாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.